நல்லா முகத்தை வாஷ் பண்ணிட்டு வந்து நின்றுட்டு வந்துட்டாரு. எனக்கு இதுல வெக்கம்லாம் கிடையாது. ஏன் தெரியுமா? எனக்கு இந்த ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரியும். அப்ப இந்த ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரியும் போது என்ன அறியாம தான் எனக்கு தூக்கம் வருது. யாரு தூங்கணும்னு ஆசைப்பட்டு தூக்க போறது இல்லை. கரெக்டா இல்லையா? நம்மள அறியாம தான் நமக்கு தூக்கம் வருது. அப்படி யாராவது தூக்கம் வந்தா ஐயோ எழுந்து போனா நமக்கு தூக்கம் வருதுன்னு யாராவது நினைச்சிருவாங்களோ அப்படிலாம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ப்ளூடூத் யாரோட நான் எங்க போறேன் நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு நீங்களும் பேசணும் நானும் பேசணும். எனக்கு தூக்கம் வருமா வராதா? அப்ப என்ன பண்ண நீங்க எழுதி போடணும். கரெக்டா? அப்ப நீங்க என்கரேஜ் பண்ணணும். யாரெல்லாம் இருக்கீங்க? நிறைய பேருக்கு தெரியல. 5% இந்த பிசினஸ் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி இப்பதான் நான் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க எவ்வளவு பேர்? சார் இந்த ஃபேன் போட்டுக்கங்க. ஏன்னா இல்லைன்னா 16% எவ்வளவு பேர் இருக்கீங்க? பிரான்ஸ் டைரக்டர் யாரெல்லாம் பாருங்க? அது புரியல. 16% வேற, பிரான்ஸ் டைரக்டர் வேற. சில்வர் டைரக்டர் எவ்வளவு பேர் இருக்கீங்க? கோல்டு, ஸ்டார், டைமண்ட், கிரவுன், யுனிவர்சல் கிரவுன் டைரக்டர் சீக்கிரமா இங்க வந்துருவாங்க. ஓகேவா? சோ எல்லாருக்கும் திரும்பி ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கலாமா? இன்னைக்கு நிறைய பேர் புதுசா வந்திருக்கிறதுனால கொஞ்சம் புதுசா இருக்க சப்ஜெக்ட் நிறைய பேசலாம். சரியா? பேசலாமா? நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கறத முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். கரெக்டா? எல்லாரோட வாழ்க்கையும் ரொம்ப ஹாப்பியா இருக்கா? எத்தனை பேரோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம், எனக்கு கவலைன்றதே கிடையாது, செம்ம ஹாப்பியா இருக்கேன், ஜாலியா இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்றவங்க இருக்கீங்களா? எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு ஆசைதான். எல்லாருக்கும் அது ஆசைதான். ஆனா என்னன்னா நம்ம டே பை டே லைஃப்ல எல்லாருக்கும் நம்ம நினைச்ச மாதிரி விஷயங்கள் நடக்காததுனால நமக்கு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு. இன்னைக்கு ஒரு இடத்துக்கு உங்களை கூப்பிட்டுருக்காங்க, யாரோ அழைச்சதுக்காக வந்துருக்கீங்க, ஒரு 50 rupees கொடுத்தா இங்க உட்கார்ந்துருக்கீங்க. கரெக்டா இல்லையா? எதுக்காக நான் இப்பதான் சொல்லுவேன், செல்ல குழந்தைய சைலன்ஸ்ல போட்டுருங்க அப்படின்னு. அது அழுதுட்டே இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. திருப்பி இன்னொரு செக் பண்ணிக்கோங்க, எல்லாரும் போன் சைலன்ட்ல இருக்காங்க. சரி. சோ அப்ப நம்மளோட லைஃபை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இங்க வந்திருக்கோம். கரெக்டா? என் லைஃப்ல கொஞ்சமாச்சு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வராதா, என் லைஃப் கொஞ்சமாச்சு சேஞ்ச் ஆகாதா அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இங்க நுழைஞ்சிருக்கோம். சோ இப்போ நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் எதுக்காக வந்திருக்கேன் நிறைய பேருக்கு தெரியாது. கரெக்டா? சோ எதுக்காக வந்திருக்கேன் முதல்ல தெரியணும். அப்போனா why I need network marketing. நான் எங்க வீட்டுக்கார வேலைக்கு போயிட்டு இருக்காரு. கரெக்டா? எங்க வீட்ல பிசினஸ் பண்றாங்க, நானும் பிசினஸ் உமன், இல்ல நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு எதுக்காக இந்த துறை, இந்த துறைக்குள்ள நான் வந்திருக்கேன், இது எப்படிப்பட்ட துறை, நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு தெரியணும். ரெண்டாவது என்ன தெரியணும்? வாட் இஸ் வெஸ்டீஜ்? வெஸ்டீஜ் அப்படி ஒரு நிறுவனத்துக்குள்ள தான் வந்திருக்கோம். நிறைய பேர் வெஸ்டீஜ் என்னன்னு தெரியாது, அதுவும் நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. பட் வெஸ்டீஜ்னா என்னன்னு தெரியணும். செகண்ட், எஸ் ஆர் நோ? மூணாவதா தெரிஞ்சுக்க வேண்டியது how to do vestige. நான் இந்த வெஸ்டீஜ் நிறுவனத்தை எடுத்துருக்கேன் கையில, இதை நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்னு தெரியும். கரெக்டா இல்லைங்களா? இந்த மூணு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். எல்லாருக்கும் ட்ரீம்ஸ்லாம் இருக்கா? கனவு கரெக்டா? எல்லாருக்கும் இருக்கா? இருக்கா? சரி. என்னெல்லாம் கனவு? ஒரு கார் வாங்கணும், அப்புறம் நிறைய சம்பாதிக்கணும், ஃளைட்ல போகணும், வீடு வாங்கணும். கரெக்டா? கப்பல்ல போகணும், ஃபாரின்லாம் போகணும். சரி. சோ இதெல்லாம் கனவுகளா? கரெக்ட். இந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பசங்களை எல்லாம் படிக்க வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கனவுகள்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது கனவுகளா? இதெல்லாம் கடமை. ஏன்னா நம்ம அம்மா அப்பா நம்ம கிட்ட என்ன கார் வாங்கணும்னு என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? அப்படியே கேட்டிருந்தா நமக்கு 4 கார் தெரியும். என்னென்ன காரு? ஆல்டோ, அம்பாசிடர், என்னங்க, மாருதி
அடுத்து லம்போகினி போயிடுச்சு, ஃபெராரி போயிடுச்சு. நம்ம ரோடு கிட்ட கார்லாம் போகுமா போவாதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனா அது உங்களோட கனவுகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னா அப்ப நம்மளோட ட்ரீம் அப்படின்னு நம்ம சொல்றது கடமைகளை தவிர கனவுகள் இல்ல. சரி, அந்த கடமைகளுக்கே நம்ம தடுமாறிட்டு இருக்கோமா இல்லையா? எல்லாருக்கும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு, ஆனா எல்லாம் பர்ண மேல கட்டி தூக்கி போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா அன்றாட வாழ்க்கை வாழ்றதுக்கும் நகர்றதுக்கும் தவறதுக்குமே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கும்போது எங்க நம்ம இந்த கனவுகளை நோக்கி போறது? எனக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு நினைக்க என்ன பண்றோம்? நினைச்சு நம்மளோட கனவுகளை சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா கனவுகள் வானத்தை தொடர அளவுக்கு பெருசா இருக்கு. ஆனா நம்ம நிதர்சனமான வாழ்க்கை யாரெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச வீடு, எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீம் வீடு இருக்கு மனசுக்குள்ள, அந்த வீட்டுல வசிக்கிறேன்னு யாரும் வசிக்கிறீங்களா? கிடைச்ச வீட்டுல வாழ்றோம். இதுதான் என் பட்ஜெட், இதுக்குள்ள எனக்கு வாழ்ந்துக்கணும். ஒரே ஒரு வாட்டி தான் ஹோட்டல் போட்டு டெய்லியுமா போறோம்? டெய்லி போறல, என்னைக்கோ ஒரு நாள் போட்டாலும் முதல்ல போய் என்ன பார்ப்போம்? மெனு கார்டை பார்ப்போம். இது இன்க்ளூடிங் மீ. நான் கூட அப்படிதான் இருந்தேன். ஹோட்டலுக்கு போனா மெனு கார்டு பார்த்தா எங்க வீட்டுல சொல்லுவேன், ஏங்க 300 ரூபாய் போட்டுருக்கு சிக்கன், நம்ம 1 கிலோ சிக்கன் வாங்கி வீட்டுல கிரேவி பண்ணாலே 300 ரூபாய் செஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? ஒரு பட்ஜெட் பார்க்கும், எதுக்கு இதை சாப்பிடணும், எதுக்கு இதை செய்யணும், நம்ம இந்த காசு வச்சு வேற ஏதாவது பண்ணலாம். இன்னைக்கு நம்மளோட லைஃப் அப்படிதானே இருக்கு. அதே மாதிரி தாங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு பண்டிகை ஒரு வாட்டி தான் வருது வாழ்க்கையில, ஒரே ஒரு வாட்டி தான் பண்டிகை வருது. அந்த ஒரு வாட்டி இருக்கிற பண்டிகைக்கு எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போய் அதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு பயங்கரமா ட்ரெஸ் வாங்குறோம். ஏங்க இப்ப பொங்கல் வருதா சார், ஃபெஸ்டிவல் வந்தா ஆஃபர் வருமா? ஃபெஸ்டிவல் வந்தா ஆஃபர் வருமா? ஏங்க அந்த காலத்துல எந்த ஃபெஸ்டிவலுக்கும் ஆஃபர் கிடையாது. கடையில வியாபாரமே விழாக்கள் டைம்ல, திருவிழாக்கள் டைம்லயும் பாத்தீங்கன்னா நம்மளோட பண்டிகைகள் டைம்ல தான் கடைகள்ல ஆஃபர் இருக்காது. ஏன்னா அந்த டைம்ல கட்டாயமா வியாபாரம் நடக்கும். கரெக்டா? ஆனா இன்னைக்கு எல்லா கடையிலும் இப்ப பண்டிகை டைம் தானே, எல்லா கடையில என்ன போட்டிருக்கான்? ஆஃபர் போட்டிருக்கான். ஏன்? சேல்ஸ் இல்ல. அப்ப எப்படியாவது ஒரு ஆஃபரை போட்டு சேல்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ஒரு பண்டிகைக்கு கூட நம்மளுக்கு கடைக்காரனுக்கும் வியாபாரம் ஆல நம்மளும் போய் எடுக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு தான் நம்மளோட நிலைமை இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம், பசங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துக்கலாம், நமக்கெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கரெக்டா இல்லையா? அப்ப நம்ம நினைக்கிறதெல்லாம் பெருசு பெருசா நினைச்சாலுமே நம்மளோட நிதர்சனமான வாழ்க்கை ரொம்ப காம்ப்ரமைஸா இருக்கிறதுனால நம்மளுக்குள்ள என்ன நம்பிக்கை போயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான், நமக்கு இவ்வளவுதான், இதுக்கு மேல நமக்கு எதுவுமே இல்லை. அப்படிதானே ஒரு வாழ்க்கை வாழ்றோம். எஸ் ஆர் நோ? யோசிச்சு பாருங்க. இங்க பலதரப்பட்ட மதத்தினர் நம்ம வந்திருக்கோம்ல, கரெக்டா? வேளாங்கண்ணி போங்க, அந்த மாதா ரொம்ப ஏழையா இருக்காங்களா? இல்ல. ஜெருசலேம் எப்படி இருக்கு? பயங்கர ரிச்சா இருக்கு. சரி, திருப்பதி போங்க, அந்த கடவுள் ரொம்ப ஏழையா இருக்காரா? நீங்க ஹஜ்ஜுக்கு தானே போவீங்க, அங்க வந்து ரொம்ப ஏழையா இருக்காங்களா அந்த ஹஜ்ஜில் இருக்க அந்த கடவுள்? இல்ல. அப்ப யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம், நம்ம வணங்குற தெய்வம் நம்மளுக்கு என்ன சொல்லுவோம்? அப்பான்னு சொல்லுவோம். கரெக்டா இல்லையா? எல்லாருக்கும் எனக்கு சொல்லி கொடுத்தது ஜீசஸ், உங்களுக்கு சொல்லி கொடுத்தது அல்லாஹ், அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது முருகன், விநாயகர். கரெக்டா? அப்ப எல்லாருமே நீ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம அப்பா எல்லாம் மிகப்பெரிய பணக்காரனா இருக்காங்க. கரெக்டா இல்லையா? அப்பா பெரிய பணக்காரன், நமக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை? உங்க அப்பா பெரிய பணக்காரங்க, நீங்க எப்படி வாழ்வீங்க? எங்க உங்க அப்பா பெரிய பணக்காரன், நீங்க எப்படி இருப்பீங்கன்னு கேக்குறேன். ஏன்? அப்பா பணக்காரன் குறிப்பிட்ட அப்பா சொத்து எனக்கு தானே. அப்ப இந்த உலகத்துல நம்மளை படைத்த இறைவன் மிகப்பெரிய பணக்காரனா இருக்கான். எல்லா மதத்தினோட கடவுளுக்கும் எங்க ஒண்ணுமே இல்லைங்க. அந்த கோல்டன் டெம்பிள் போயிருந்தேன் நான் லாஸ்ட் டைம் வந்திருந்த போது. எனக்கு ரொம்ப ஆசை. இந்த வேலூர்ல வந்து 1700 கிலோல வந்து அந்த தங்கத்தால ஆன கோயில்னு சொன்னதுனால என்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவர் டக்கு வா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போனாரு. இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் போகக்கூடிய விஐபி இதுலதான் என்ன கூட்டு போனாங்க. ரொம்ப சூப்பரான அந்த வைஷ்ணவி அம்மனா, அந்த வைஷ்ணவி அம்மனோட கர்ப்ப கிரகத்திலேயே உள்ள உட்கார வச்சாங்க. அவங்க போட்டிருக்கிற அந்த அணிகலன்களும் அப்படியே சுத்தி இப்படி உட்கார்ந்துருக்கேன். ஃபுல்லா பாத்தீங்கன்னா 1700 கிலோ தங்கம். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி கொஞ்சம் தூரம் அப்படி போன உடனே வெங்கடாச்சலம் இருந்தாங்க. அவங்களுக்கு போட்டிருக்கிற ஆபரணங்கள் எல்லாமே வைரமும் வைடூரியம் தான். அதே மாதிரி இந்த விநாயகர் இருந்தாங்க. அவங்க தலைக்கு மேல வைடூரியத்துல ஒரு கல் வச்சிருந்தாங்க. அது மட்டுமே
எங்க வீட்டுல எப்படி தெரியுங்க, வாரத்துக்கு ஒரு தடவை ரேஷன் அரிசி வடிப்பாங்க எங்க அம்மா. நான் கேட்பேன், எதுக்குமா நீ ரேஷன் அரிசி வடிக்கிற? நல்லாவே இல்லம்மா. எங்க அம்மா சொல்லுவாங்க, திடீர்னு கஷ்டம் வந்தா உங்களுக்கு பழக்கணும் இல்லம்மா, அப்ப கஷ்டத்தை காட்டி வளர்க்குறேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. நாங்க சொல்லுவோம், ஏமா இல்லாத கஷ்டத்தை ஏமா காட்டுறேன்னு. ஒரு இல்ல அது ஏமா காட்டணும், அதெல்லாம் இல்லம்மா, கஷ்டம் வந்தா நீங்க பழகிக்கணும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. கஷ்டத்தை காட்டி வளர்க்கணும் பிள்ளைங்களுக்கு அன்னைக்கு பெரியவங்களோட எண்ணம். கரெக்டா? நம்ம கூட இருக்கும்ல, நம்ம பசங்களோட கஷ்டத்தை காட்டி வளர்க்கணும். இருக்கா? எல்லாருக்கும் இருக்கா அந்த எண்ணம்? என்னைக்காவது பசங்களுக்கு ரிச்னஸை காட்டி வளர்க்கணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? இல்லாததை காமிக்கணும். என் புள்ள நம்மளுக்கு ஒரு வேலை இல்லாத நிலைமை வந்தா நம்ம பசங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், கஷ்டத்தை காமிக்கணும் நீங்க எல்லாம் நினைக்கிறீங்கல்ல. அதே மாதிரி பணக்கார தன்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, பணக்காரன் இப்ப வாழ்க்கை இருக்குல்ல, பணக்காரனா எப்படி இருப்பான் அப்படின்றத காமிக்கணும்னு நினைச்சிருக்கோமா? நானும் நினைச்சதில்லை, எங்க அம்மாவும் நினைச்சதில்லை. கஷ்டத்தை தான் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி பாரு அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுது பாத்தியா, கடவுள் நம்மளுக்கு அந்த நிலைமை வைக்கல, நம்ம நல்லா இருக்க பாத்தியா, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கன்னு தான் சொல்லி கொடுத்து வளர்ந்துருக்காங்க. நிறைய பேர் அப்படிதான் வளர்ந்துருக்கோம். கரெக்டா இல்லையா? ஆனா என்னைக்குமே நமக்கு ரிச்னஸ் அப்படின்னு இது நம்ம என்ன நினைக்கிறோம், ரிச்னஸ் சொல்லி கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு நமக்கு தெரியாது. நீங்க ஜெயின்ஸ் ஃபேமிலி இருக்காங்கல்ல, மார்வாடி ஃபேமிலில இருக்காங்கல்ல, அவங்க ஒரே ஒரு வாட்டி எப்பயாவது போனா அந்த பசங்களை நோட் பண்ணி பாருங்களேன். எந்த கடைக்கு போனாலும் அந்த பசங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்ல மாட்டாங்க. சின்ன வயசுல என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, நீ வியாபாரி, நீ பிசினஸ் மேன், உனக்கு வேலைக்கு போடுற தாட்டே இருக்கக்கூடாது, கடைக்கு போய் என்ன வேணா ட்ரெஸ் எடுத்துப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மைண்ட் செட்டப் எப்படி வளர்ப்பாங்கன்னா, நீ பணக்கார அப்படின்னு வளர்ப்பாங்க. புரியுதா? இது எதனால அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. பணம் அப்படின்றது இப்போ நம்ம பசங்க கிட்ட போய் என்ன பண்றோம், கஷ்டத்தை வந்து சொல்லிட்டே இருக்கோம். இந்த மாதிரி நம்ம குடும்பம் பாருங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, நம்ம எல்லாம் நல்லா படிச்சதுனால இந்த கஷ்டம் எல்லாம் இருக்காதுன்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஆனா அந்த குழந்தைக்கு எக்ஸ்பெரிமெண்டா ஒரு விஷயம் தெரியாது. நீங்க ஒரு மாலுக்கு கூட்டு போய் அந்த குழந்தை அந்த மாலை சுத்தி காமிச்சு, ஏய் பாருடா ஸ்டார்பக்ஸ்னு ஒரு காஃபி கடை இருக்கு, அந்த கடையில ஒரு மில்க் ஷேக் வாங்கினா 600 ரூபாடா, நம்ம வீட்டுல அது ஒரு நாள் 2 நாள் சாப்பாடு செலவு, ஒரு வேளை சும்மா ஒரு மில்க் ஷேக்கு 600 ரூபாய் கொடுக்குறாங்கப்பா. இப்படி ஒரு பெரிய மால் இருக்கு. இங்க பாரு அந்த பணக்கார அப்பா என்ன பண்றாரு பாரு, 5000 ரூபாய் பிள்ளைக்கு கொடுத்து கேமுக்கு டோக்கன் வாங்குவாங்கல்ல, காமிக்க கொண்டு போய் பசங்களை 5000 ரூபாய் கொடுத்து டோக்கன் வாங்குறாரு அந்த அப்பா. அந்த ஒரு ஹவர் 2 ஹவர்ஸ் விளையாட்டுக்கு 5000 ரூபாய் செலவு பண்றாங்க இருக்காங்க. கரெக்டா? இப்போ உங்க பசங்க கிட்ட ஒரு விஷயத்தை காமிச்சிட்டீங்க. இப்போ உங்க பசங்க கிட்ட என்ன சொல்லும், இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த பாருப்பா இவ்வளவு கஷ்டப்படுற ஃபேமிலி இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, இந்த பக்கம் நான் உனக்கு கூட்டு என்ன காமிச்சேன், இவ்வளவு ரிச்னஸ் இருக்கு, இவ்வளவு பணக்காரங்க இருக்காங்க, இப்படி எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு எந்த வாழ்க்கை வேணும்? நீ நல்லா படிச்சா இந்த வாழ்க்கை கிடைக்கும், நீ நல்லா படிக்கலன்னா இந்த வாழ்க்கை கிடைக்கும். இப்படி சொல்லி கொடுத்தே வளர்க்க நம்ம பசங்களை. நம்ம கஷ்டத்தை விட பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணும்னு நினைக்கிறோமே தவிர, அப்ப ரிச்னஸ் ஒண்ணு இருக்கு உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா இந்த மைண்ட் என்ன போகும், ஓஹோ நான் நல்லா படிச்சா இப்படி வாழ்க்கை கிடைக்கும், நான் நல்லா படிக்கலன்னா இப்படிதான் வாழ்க்கை கிடைக்கும்னு. இது எனக்கு எப்ப புரிஞ்சுதுன்னா, மணி ஒர்க் ஷாப் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போய் நான் மணியை பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா ஒரு சிலருக்கு மட்டும் பணம் வந்துகிட்டே இருக்கு, நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஒரு பணம்ன்றது ஒரு குதிரை கொம்பாவே இருக்கு, இவ்வளவு தள்ளி போகுது. உங்களுக்கு எனக்கு எப்ப தெரிஞ்சதுன்னா, எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தெரிஞ்சது. புரியுதுங்களா? நான் பிறக்கும் போது பெரிய பணக்காரி எல்லாம் கிடையாது, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்ல பிறந்த பொண்ணு. எங்க வீட்டுல எங்க பெரியப்பா வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குது. எங்க பெரியப்பா மகேந்திர கம்பெனில அப்பவே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மாதம் 20,000 ரூபாய் சேலரி. நான் சொல்றது எனக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும் போது பெரிய சம்பளம். எங்க அம்மாவுக்கு நாங்க இப்ப இருக்கிற எப்படின்னா, நீங்க வீட்டுக்கு போடுறது, வெளியில போனா போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ் தான் இருக்கும், வீட்டுக்கு வந்தா போடுறதுக்கு ஒரு 4-5 ட்ரெஸ் இருக்கும், வெளியில போனா ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்கும். நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களோ தெரியாது. அந்த மாதிரி சாதாரண குடும்பத்துல பிறந்த பொண்ணு நான். ஒரு மும்பைக்குள்ள போறோம், எங்க அம்மா அப்பதான் எங்க அம்மா டைலர் 2-3 ட்ரெஸ் தச்சு கூட்டு போறாங்க எங்களை. எங்க அக்கா அப்பவே கல்யாணத்துக்கு 7,000 ட்ரெஸ் எடுக்கிறாங்க. எங்களுக்கு போடுறதுக்கு ஒரு எங்க அக்கா கூலி தொழிலாளி, எங்க அம்மா எங்களை வந்து டைலர், அப்படிதான் எங்க அம்மா வளர்த்தாங்க. அப்ப எங்க பெரியப்பா வந்து டெய்லி என்ன பண்றாரு, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாரு வீட்டுக்கு வந்து. சும்மாவே ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் ஸ்நாக்ஸ் ஆகலாம். அப்ப 100-200னா நான் சொல்றது நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது, எனக்கு இப்ப வயசு 45. யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய வீட்டுல வாங்கிட்டு வந்து போடுவாரு. அப்ப எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்நாக்ஸ் நாங்க தொடு போது கண்ணை காமிப்பாங்க. புரியுதுங்களா? சோ அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே வச்சிருவோம், அந்த ஸ்நாக்ஸ் தொட மாட்டோம். நீங்க சாப்பிடுங்க எங்க பெரியம்மா சொல்லுவாங்க, பட் நான் தொட மாட்டேன். எங்க அம்மா
வாங்கி தர முடியும்னு கேட்டாங்க. குறிச்சி சாப்பிட்டு அந்த மாதிரி ஒரு சாதாரண அப்போ மைண்ட் செட்டப்ல என்ன இருக்கு? கஷ்டத்தை மட்டுமே காமிச்சு வளர்த்துருக்காங்க. ரிச்னஸ்ன்றது தெரியாது. அந்த மணி ஒர்க் ஷாப்ல போய் நான் கத்துக்கிட்டேன். நம்ம பணம் நம்ம கிட்ட வராதுக்கு ஒரு ரீசன் நம்ம பணக்கார தன்மையை வாழ்க்கையில ரெண்டுத்தையும் பார்க்கல. என் பசங்களுக்கு நீ என்ன சொல்லி தர தெரியுமா? டேய் உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் சேரணும்னு நினைக்காத. கெட்ட ஃப்ரெண்ட்ஸும் உனக்கு வரும். நல்லவங்க கிட்ட இருந்து நல்லதை கத்துக்கோ, கெட்டவங்க கிட்ட இருந்து கெட்டதை பண்ணக்கூடாதுன்னு கத்துக்கோ. கரெக்டா? யாரு பார்த்து போன சொல்லவே முடியாது நம்மளால. கரெக்டா? அப்படிதான் பணமும். அவன் பணக்கார தன்மையை குழந்தை காமிக்கவே இல்லை. நான் எப்படி தெரியும் பணக்காரன் ஆகணும்னு? அது சொல்லி கொடுக்க வேண்டிய. அப்போ இதெல்லாம் நான் தேடல்கள் நிறைய ஆரம்பிக்கும் போது நான் நிறைய கேள்விகளுக்குள்ள போனேன். நிறைய பணம் அப்படின்றது நல்லதா கேட்டதாங்க? நான் என்னோட ட்ரைனிங் செஷன் அட்டெண்ட் பண்ணவங்க தயவு செய்து பேசாதீங்க. நிறைய பணம், அளவுக்கு அதிகமான பணம் நல்லதா கேட்டதா? கொஞ்சம் பேசுங்க ஜாலியா. நான் உங்களோட பேச வந்திருக்கேன். எனக்கு 2 மணி நேரம் தான் நீங்க டைம் கொடுத்துருக்கீங்க. நிறைய பணம், அளவுக்கு அதிகமான பணம் நல்லதா கேட்டதா? கெட்டதுன்னு சொல்றோம் கை தூக்குங்க. ரொம்ப அவங்களா பிடிக்கும். சூப்பர் மேடம். அளவுக்கு அதிகமான பணம் கெட்டது. ஏன்னா தூக்கம் வராது நைட்டு. கரெக்டா? நிம்மதி போயிடும். கரெக்டா? இப்படிதான் நம்மளுக்கு சொல்லி வளர்த்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் எங்க கத்துக்கிட்டேன்னா ஒரு ஆன்மீக வகுப்புல கத்துக்கிட்டேன். பணத்து வகுப்புல கத்துக்கல. கடவுளை எப்படி அடையிறதுன்னு ஒரு கிளாஸ் போய் அட்டெண்ட் பண்ணேன். மனிதர்கள் எப்படி மனிதர்களாக வாழணும்னு அங்க கத்து கொடுத்தது இது. அவர் ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை கத்து கொடுத்தாரு. பணம் அப்படின்றது நிறைய பணம் தப்பு. இப்படி ஒரு கல்ச்சர்ல வளர்க்கப்படுறதா நானும். கரெக்டா? இந்த ஃபேன் வந்து போட்டுக்கிறோம். அந்த ஃபேன் ஏன் ஆஃப் பண்ணிட்டீங்க? சரி, புரியுதா உங்களுக்கு? அப்போ நல்லா கவனிக்க. இந்த வாழ்க்கையில யாரும் சொல்லி தரல. நான்
டக்கு செட்டில். நான் முதல்ல நல்லவனா கேட்டவனா அதுவே எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள நம்ம மனசாட்சி அப்பப்ப கேட்டு போனோம்ல, கரெக்டா? இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வைப்பானது. உங்க வீட்ல நாளைக்கு சண்டே, எல்லாரும் பிரியாணி செய்வீங்களா? வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க நீங்க வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுன்னு வச்சுக்கோங்க. நான்வெஜ் சாப்பிடுறவங்க சிக்கன் மட்டன் பிரியாணி செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப பிரியாணி செஞ்சீங்க, 1 கிலோ செஞ்சீங்க, 7 பேர் சாப்பிடலாம், கரெக்டா? உங்க வீட்ல 6 பேர் சாப்பிட்டீங்க. ஒருத்தர் சாப்பிடுற பிரியாணி இருக்கு, நைட்டு கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம்னு போறீங்க. அப்ப பக்கத்து வீட்டு குழந்தை அழுது கேக்குது, அம்மா அம்மா காலையில இருந்து சாப்பிடலாமா, ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது கஞ்சாச்சு குடுமா அப்படின்னு கேக்குது. இப்ப எத்தனை பேர் இந்த பிரியாணி கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வைப்பீங்க? எத்தனை பேர் அதை கொண்டு போய் குழந்தை கொடுப்பீங்க? யாரெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வைப்பீங்கன்னு சொல்லுங்க. இவங்க ஃப்ரிட்ஜ்ல வைப்பாங்க, சரியா? சரி, ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்கன்னு சொல்றேன்ல, கரெக்டா? நீங்க சாப்பாடு முடிச்சு நைட்டுமே ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்க. ஏன்னா மிச்சமாயிடுச்சு, அது வெஸ்டா அப்படியே வச்சா கெட்டு போயிடாதனால நீங்க கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறீங்க. இப்ப அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டீங்கன்னு எல்லாரும் சொன்னீங்க, சரி. இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டுல 6 பேர் இருக்காங்க. இப்ப உங்ககிட்ட ஒருத்தர் சாப்பிடுற பிரியாணி தான் கிடைச்சது. இப்ப பாக்குற ஒருத்தர் சாப்பிடுற பிரியாணி தான் இருக்கு. என்ன பண்ணுவீங்க? நான் அப்படி கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? என் குழந்தைகளுக்கு அது பத்தாது. அந்த குழந்தை அழுகுற சத்தமே எனக்கு கேட்காது. ஏன்னா என் குழந்தை பசியில அழும்போது, என் குழந்தை கஷ்டப்படும் போது எனக்கு ஒரு தாயா என் குழந்தைகளை கண்டிப்பா தெரியும். இன்னொரு குழந்தை கஷ்டப்படுறது எனக்கு தெரியாது, கரெக்டா? அப்ப கொஞ்ச நாள் கூட நம்ம கரெக்டா? இப்ப நம்ம கரெக்டா ஆயிட்டோமா? நல்லா கவனிங்க. 2வது விஷயத்தை சொன்னாரு, நல்லவங்க பணத்தை விரும்பாதனால என்ன பண்ணிட்டு இருக்காது, கெட்டவங்க கிட்ட போயிட்டு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். 2வது என்ன சொன்னாருன்னா, 2வது தான் சூப்பரான எக்ஸாம்பிள், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன் நல்லவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்க போனீங்க, உங்களுக்கு பக்கத்து வீட்டு குழந்தை அழுது கேட்டது, நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கல, கொண்டு போய் அந்த சாப்பாடை கொடுத்தீங்க. ஏன்னா அது உங்ககிட்ட எக்ஸஸா இருக்கு. உங்க வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க, அதனால எக்ஸஸா இருக்க சாப்பாட்டை உங்க மனசு பொறுக்கல, ஐயோ அந்த குழந்தை கஷ்டப்படுதே, பசி காட்டுதே, நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் நல்லவங்க, கரெக்டா? பணமும் அப்படித்தான். நம்ம கிட்ட பணம் எக்ஸஸா இல்லாததுனால நம்ம என்ன பண்றோம், நம்ம தேவைக்கே பத்தலைன்னும் போது அடுத்தவங்களோட கஷ்டம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஏன்னா நமக்கே தேவை நிறைய இருக்கு. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, நல்லவங்க பணத்தை விரும்பாததுனால கெட்டவங்க கிட்ட போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் சொல்றீங்க நிறைய பணம் தப்புன்னு. இப்ப நீங்க தான் சொல்றீங்க என்கிட்ட எக்ஸ்ட்ரா பிரியாணி இருந்தா நான் பக்கத்து வீட்டு குழந்தைக்கு கொடுப்பேன்னு. அப்ப பணம் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தா நீங்க நல்லவங்க தானே, அப்ப கஷ்டப்படுறவங்க கொடுக்கணும்ன்ற எண்ணம் நல்லவங்க கிட்ட தானே வரும். நம்ம விரும்பாததுனால கடவுள் எல்லாருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்தாரு. நீங்க அந்த பணத்தை லிமிட் போதும் நிறைய வேணாம் நினைச்சதுனால அது கெட்டவங்க கிட்ட போய் பதுங்குது, தீவிரவாதமா போகுது, முட்டை முட்டையா முட்டைக்குது. அப்ப 2வது எக்ஸ்பெரிமெண்ட், நல்லவங்க கிட்ட தான் நிறைய பணம் இருக்கணும், கெட்டவங்க கிட்ட போச்சுன்னா ஃப்ரிட்ஜ்ல தான் தூக்கி வச்சுட்டு போவான். புரியுதுங்களா? அப்ப நல்லவங்க கிட்ட நிறைய பணம் வேணும், அப்ப நீ நல்லவன்னா தயவு செய்து நிறைய பணத்தை வேணும்னு சொன்னாரு. இது 2வது எக்ஸ்பெரிமெண்ட். 3வது ரொம்ப ரொம்ப ஆன்மீக வகுப்பு போனேன்னு சொன்னேன்ல, கடவுளை அடையணும்னா என்ன வழி அப்படின்றதுக்கு ஒரு வகுப்பு தான் போறேன். ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொன்னாரு. உங்களுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் மேடம். இப்ப நான் காலையில பிரியாணி, மதியானம் பிரியாணி, நைட்டும் பிரியாணி, இந்த மாசம் ஃபுல்லா காலையில மதியம் பிரியாணி, காலையில மதியம் பிரியாணி. என்ன பிரியாணி பிடிக்குமா? ஒரு மாசத்துல இவங்களுக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும். சொந்தக்காரங்கள்ல இருந்து ஃப்ரெண்ட்ல இருந்து வீட்டுக்காரங்க இருந்து யாரை பார்த்தாலும் பிங்க் வாங்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு பிங்க் பிடிக்கும், பிடிக்காது, கரெக்டா? அருணாச்சலம் படம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அருணாச்சலம் படத்துல சூப்பரா சொன்ன 3300 கோடி கொடுத்து நீ செலவு பண்ணீங்க முதல்ல, அப்புறம் தான் இத்தனை நாளைக்கு நீ செலவு பண்ணிட்ட,
வந்து இவ்வளவு பெரிய பணம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க. ரொம்ப அழகா இந்த விஷயத்த சொன்னாரு. எப்ப ஒரு விஷயத்த விருப்பம், ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காம போடணும். அந்த குழந்தை சாக்லேட் பிடிச்சிருக்குமா, நான் சாக்லேட்டை தான் குடுத்துட்டு குடிச்சிருந்தேன். சாப்பாடு இல்ல, தண்ணி எப்ப பார் சாக்லேட். அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் சாக்லேட் பிடிக்குமா? பிடிக்காது. அப்போ ஒரு விஷயத்தை வெறுக்கணும்னா அந்த விஷயம் நிறைய நமக்கு கிடைக்கும். நமக்கு நிறைய கிடைச்சிக்கிட்டே இருந்தா அந்த விஷயம் நமக்கு திகட்டிடும். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? அவர் என்ன சொன்னார்னா, கடவுளை போய் அடையணுமா நீ, அப்ப முதல்ல இந்த உலகத்தை எல்லாத்தையும் அனுபவிக்காத ஒரு மனிதன் கடவுளை போய் அடையவே முடியாதுன்னு சொன்னார். நீ எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டீங்கன்னா எல்லாத்தையும் வெறுப்ப. எல்லாத்தையும் வெறுத்த மனிதன் தானே கடவுளை போய் சேர முடியும். அப்படி எப்ப வெறுப்ப? எல்லாத்தையும் அனுபவிச்சவங்க இருக்க முடியும். ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இமயமலைக்கு போறாருன்னா அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டாரு. நிறைய பாத்தீங்கன்னா அனுபவித்தவன் வெறுத்துதான் கடவுள்கிட்ட போக முடியும். அப்ப நீ அனுபவிக்கணுமா முதல்ல? அப்ப இந்த உலகத்தை அனுபவிக்க நிறைய பணம் உனக்கு வேணும். நீ எல்லாத்தையும் அனுபவிச்சா உனக்கு ஒரு வெறுமை தட்டும். அந்த வெறுமை தட்டும் போது நீ அதெல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு நீ கடவுளை நோக்கி வான்னு சொன்னாரு. இதுதான் ஆன்மீகம்னு சொன்னாரு. புரியுதா உங்களுக்கு? போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம விரும்பலாமா? ஃபர்ஸ்ட் ரெண்டாவது, பணம் லிமிட்டா? பணம் லிமிட்டா இருக்க கூடாது. அளவுக்கு அதிகமா இருந்தாதான் இல்லாதவங்களுக்கு நம்மளால கொடுக்க முடியும். நம்ம கிட்டே குறைபாடு இருந்தா அதுக்கு கொடுக்க முடியாது. மூணாவது என்ன? நீ கடவுள் கிட்ட போகணும்னு நினைக்கிறியா? அப்ப இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் அனுபவிச்சு எல்லாத்தையும் பெருந்ததுக்கு அப்புறம் தான் கடவுள்கிட்ட போக முடியும்னு சொன்னாங்க. புரிஞ்சுச்சா? அப்ப இந்த உலகத்துல இது பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உனக்காக திறந்து வச்சிருக்கேன் அப்படின்னு. இந்த உலகத்துல பொக்கிஷமான விஷயங்கள் எல்லாம் உனக்காக தான் வச்சிருக்கேன் கடவுள் சொல்ற. எல்லாம் குர்ஆன்ல இருக்கு, பைபிள்ல இருக்கு, பாத்தீங்கன்னா பகவத்கீதையில இருக்கு. எதுல என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியாது. கடவுள் என்ன சொல்றாருன்னா, உனக்கான செல்வங்களை உனக்கான இந்த உலகத்துல அப்படிதான் படைச்சிருக்கேன்னு சொல்றாரு. அப்ப இந்த உலகத்துல நமக்காக நிறைய பணம் இருக்கு. அந்த சப்ஜெக்ட்ல நிறைய போலாம். பட் ஆனா இன்னைக்கு அது வேண்டாம். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த சப்ஜெக்ட்ல. இந்த உலகத்துல ஒரு கணக்கெடுப்பு நடந்தது. அந்த கணக்கெடுப்பு எப்படி நடந்ததுன்னா, இப்ப இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங்க்கு ஒரு மதிப்பு போட எவ்வளவு போடுவீங்க? இந்த பில்டிங்க்கு ஒரு மதிப்பு போட, இந்த பில்டிங் விற்க போறாங்க, ஒரு மதிப்பு இருக்குல்ல சார், ஒரு வேல்யூ மணி இருக்குல்ல, எவ்வளவு சார்? 60 லட்சம். 10 lakhs கிடைக்குதா சார்? நான் வாங்கிட்டேன் சார். 60 லட்சம். எப்படி ஒரு 1 crore வரைக்கும் வருமா இந்த பில்டிங் ஃபுல்லா சார்? கேட்கணும் மேடம். இந்த பில்டிங்கோட மதிப்பு 1 கோடி இருக்குமா? இருக்கும்ல சார்? கண்டிப்பா சார். இந்த உலகத்துல இருக்கிற சொத்து எல்லாத்தையும் பணமாக்குங்க. லேண்டு, பில்டிங், தங்கம், வைடூரியம் எல்லாத்தையும் பணமாக்கிட்டாங்க. பணமாக்கிட்டு டோட்டலா மக்கள் தொகை எவ்வளவு? 700 கோடி. அந்த 700 கோடி டிவைட் பண்ணாங்க. டோட்டல் பணம் 700 கோடி டிவைட் பண்ணாங்க. அப்ப ஒருத்தருக்கு எவ்வளவு தெரிஞ்சிருமா? தெரியுமா தெரியாதாங்க? நீங்க கொஞ்சம் ஜாலியா பேசுனீங்கன்னா தான் நானும் பேச முடியும். தெரியுமா தெரியாதாங்க? எஸ். அப்ப மொத்தத்துல இருக்க உலகத்துல இருக்க மொத்த பணத்தையும் டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை போட்டா ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பணம் அப்படின்னு கணக்கெடுப்பு. நான் சொல்லல, கணக்கு சொல்லுது. இந்த உலகத்தோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அப்ப ஒரு தனி மனிதனுக்கு இந்த உலகத்துல இருக்க மொத்த சொத்து டிவைடட் பை ஒரு தனி மனிதன் அப்படியே பிரிச்சா டிவைடட் பை 700 கோடி மக்கள். அப்ப ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கிடைச்சிரும்ல? நிறைய பேர் ஒரு சிலர் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க சொல்லுங்க, எவ்வளவு பணம் இருக்கும் உங்களுக்கு? உங்களுக்கு பிரிச்சா உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்துரும்ல கணக்கு? அந்த பணம் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆளுக்கு மொத்த சொத்தையும் எடுத்துட்டாங்க, மொத்த மக்களையும் டிவைட் பண்ணிட்டாங்க. ஒரு ஆளுக்கு எவ்வளவு வந்துருச்சுல இப்ப பணம்? அந்த பணம் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறேன்? கேட்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்கிறேன். கடவுள் தான் எல்லாத்தையும் இந்த உலகத்தை படிச்சாரு. எவ்வளவு பணம் சொல்லுங்க? அவங்களுக்கு 10 கோடி நம்ம பெரிய அப்ளாஸ் பண்ணுங்க. 5 கோடி வேணும், ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுங்க. 10
10,000 கொடுக்க முடிஞ்சது உங்களால. அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு வச்சுட்டு போகுது. நான் திரும்பவும் அதுதான் சொல்றேன். எனக்கும் இந்த தாட் இருந்தது, நமக்கு நிறைய பணம் வேண்டாம். எங்க அம்மா அப்படிதான் சொல்லி வளர்த்தாங்க. ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு புரிஞ்சுது, எனக்கு பணம் சம்பாதிக்கிற திறமை இருக்கு, என்னால நிறைய சம்பாதிக்க முடியும்னா அப்ப நான் எவ்வளவு சேலஞ்சஸ் கொடுக்க முடியும், நான் எவ்வளவு சேலஞ்சஸ் செய்ய முடியும். ஏங்க, ஒரு மனிதனுக்கு பணம் சம்பாதிக்கிறத நிறைவு என்ன தெரியுமா? அடுத்தவனுக்கு இல்லாதவனுக்கு கொடுத்து நம்மள வந்து அந்த இடத்துல நம்ம தெய்வத்தோட ஒரு தூதுவனா பாப்பா பாத்தீங்களா? அந்த பார்வைக்கு அன்னைக்கு நைட்டு சம்மணி மாதிரி நிறைய பணம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல சார். அந்த நிறையன்னா என்ன சார்? இப்ப அம்பானி வந்து கேக்குறாரு, கடவுள் வந்து நின்றாரு சார், கடவுள் வந்து நிக்கிறாரு. என்ன சார்? இது ஒரு ட்ரைனிங் சார், சரிங்களா? நீ பாருங்க, இப்ப எனக்கு சொல்லுங்க, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் பேசிட்டு இருக்கேன். இந்த லட்ச ரூபாய் கொடுத்து கட்டுற விஷயம் உங்களுக்கு ஈஸியா நான் ஃப்ரீயா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நல்லா கவனிங்க, திரும்பவும் கேட்கிறேன். நிறைய பணம் இப்ப காயத்ரி சொல்றாங்கல்ல, நிறைய பேருக்கு இப்படி ஒரு இது இருக்கு, நிறைய பணம் வேணும், பெரிய வீடு வேணும், பெரிய கார் வேணும். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த தெருவுல ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு, பிச்சைக்காரருக்கு வீடு இருக்குமா? இல்ல. அம்பானி இருக்காரு, அம்பானி நிக்கிறாரு, பிச்சைக்காரர் நிக்கிறாரு. கடவுள் கிட்ட கேக்குறாங்க, எனக்கு வீடு வேணும். கடவுள் வந்து நிக்கிறாரு, உங்களுக்கு என்னப்பா வேணும் கேக்குறாரு. பிச்சைக்காரர் கேக்குறாரு, எனக்கு ஒரு வீடு வேணும்னு கேக்குறாரு. அம்பானி கேக்குறாரு, எனக்கு ஒரு வீடு வேணும்னு. பிச்சைக்காரருக்கு என்ன வீடு கொடுத்திருப்பாரு? அம்பானி எப்படி வீடு கொடுத்திருப்பாரு? கடவுளுக்கு அதெல்லாம் தெரியாது. நீ வீடு வேணும்னு கேட்டா அவருக்கு என்ன தெரியும்? நீ குடிசை வீடு கேட்கிறியா, 10 பேர் மாட மரங்கள் கேட்கிறியா? அப்போ மூக்குத்தியம்மன் ஒரு படம் வந்துச்சு, நயன்தாரா. வேணும்னா இன்னைக்கு போயிட்டு தயவு செய்து அந்த படத்தை ஒரு வாட்டி எனக்காக பாருங்க. அந்த படத்துல ஒரு சீன் வரும், ஊர்வசி அப்ப பொண்ணுங்கெல்லாம் இருக்கும். அந்த ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அம்மனை வீட்டுக்கு கூட்டு வருவார். அம்மன் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்க அம்மன் வந்து பாத்தீங்கன்னா என் கடவுள் தானே, எதுவும் கேட்காம போக முடியாதுன்னு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும். உடனே ஊர்வசி என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? சொல்லுவாங்க, எனக்கு இத்தனை ஏக்கர்ல வீடு வேணும், அதுல ஸ்கொயர் ஃபீட் வேணும், இத்தனை பெட்ரூம் வேணும், இந்த பெட்ரூம் இந்த வீட்டுக்குள்ள இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் இருக்கணும், இந்த இடத்துல இது இருக்கணும், எனக்கு என் பொண்ணுக்கு இந்த சொல்ற நகை, கட்டு சொல்ற நகை இப்படி எல்லாம் இருக்கணும், கட 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 ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவாங்க. ஏன்னா கடவுளே ஆச்சரியமா பார்க்கும், சொன்ன கேட்டு கொடுத்துரும். உங்களுக்கு புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவைன்னே தெரியலன்னா அது எப்படி உங்ககிட்ட வரும்? எப்படி உங்ககிட்ட வரும்? நிறைய பேர் கடவுள் கிட்ட போய் என்ன தேவைன்னு கேட்க தெரியலையே. எனக்கு நிறைய பணம் வேணும். அப்ப காயத்ரி இனிமே நிறைய பணம் கேட்க கூடாது, புரியுதா? கடவுள் கிட்ட போய் நிறைய பணம் நீ கேட்கிற, அவர் எவ்வளவு கொடுப்பாரு? உன் மென்டாலிட்டிக்கு நிறைய பணம்ன்றது அவருக்கு என்ன தெரியும்? அப்போ ஒரு வேணும்னு ஒரு விஷயம் இருந்தா அதை ஸ்பெசிஃபிக்கா கேளுங்க. எனக்கு இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கேளுங்க. கேட்காத எதுவும் கிடைக்காது. இந்த உலகத்துல கேட்டாதான் கிடைக்கும். அழுகிற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும், அழுகாத பிள்ளைக்கு பால் கிடைக்காது. கடவுளும் அப்படித்தான். நீ உனக்கு என்ன வேணும் கரெக்டா அழுதாதான் அது கிடைக்கும். உனக்கு என்னென்ன தெரியாம நீ பார்த்து அழுது எனக்கு ஏதாவது வேணும்னா அவர் எப்படி கொடுப்பாரு? அவ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்க, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு. 1 லட்ச ரூபாய் பணம் கேட்டீங்கன்னா கிடைக்கும். 100 கோடி
அது வந்து இதான் சொல்லிட்டு இருக்கோம். கரெக்டா? 500 கோடி உனக்கு என்ன வேணும் எழுதுன்னு சொன்னார். உனக்கு 500 கோடி என்ன வேணும் எழுத தெரியலன்னா அது எப்படி உங்ககிட்ட வரும்? 1 கோடி வேணும்னு சொன்னீங்க, 5 கோடி வேணும்னு சொன்னீங்க. அந்த 5 கோடி வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியலன்னா அந்த பணம் எப்படி உங்ககிட்ட வரும்? அப்ப எது வேணும்னாலும் இந்த உலகத்துல கிடைக்கும். ஆனா 1 லட்சம் ரூபாய் மாசம் வந்தா நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு ஒரு நோட்ல எழுதுங்க. 1 லட்சம் ரூபாய் பணம் வந்தா என் வீடு 5000 ரூபாய் வாடகை, நான் ஒரு 15000 ரூபாய் வாடகையில போவேன். என் பிள்ளைக்கு எங்க வீட்டுக்கார ரொம்ப வருஷமா ஓட்ட பைக் ஓட்டிட்டு இருக்காரு, அவங்க ஒரு டிவோ போட்டு ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் கட்டவே ஒரு பைக் வாங்கி தருவேன். என் பசங்க ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா கிக் பாக்ஸிங் கேட்டுட்டே இருக்கான், எனக்கு அனுப்ப முடியல, ஒரு 5000 ரூபாய் கட்டி கிக் பாக்ஸிங் அனுப்புவேன். எங்க அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க, மாசம் அவங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் மாசம் போடுவேன். நான் இந்த சேவிங்ஸ்ல இவ்வளவு சேர்க்கறதுக்கா மாசம் ஒரு 10000 ரூபாய் போடுவேன். அப்ப 1 லட்சம் உங்களுக்கு மாசம் வேணும்னா அந்த 1 லட்சம் உங்க கையில வந்தா நீங்க என்னெல்லாம் செய்வீங்கன்னு எப்ப எழுதி அதை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. புரிஞ்சுதுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணவே வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இந்த பிரபஞ்சம் அதுக்காக சதி செய்ய ஆரம்பிக்கும். அதை உங்ககிட்ட கொண்டு வந்து தரதுக்கு. வீட்டுல கல்யாணம், நிறைய பேர் வீட்டுல கல்யாணம் வச்சிருப்பாங்க. கல்யாணம் வைக்கும்போது அவங்கிட்ட பணமே இருக்காது. ஆனா கல்யாணம் முடிச்சிருந்தா இல்லையா? வீடு கட்டுவாங்க, தொடங்குவாங்க. சொல்லுவாங்க வீடு கட்டும்போது என் கையில ஒண்ணுமே இல்ல சொல்றாங்களா இல்லையாங்க? என் கையில ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த வீடு கட்ட ஆரம்பிச்சு வீட முடிச்சிருப்பாங்க. நீங்க அந்த வீடு வேணவே வேணும்னு முடிவு பண்ணி கட்ட ஆரம்பிச்சு அந்த பிரபஞ்சம் சரி செஞ்சு அந்த வீட்டுக்கான பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து நீங்க நம்பணும். ஒரு நம்ம பசங்க எல்லாம் பைக் வேணும் முடிவு பண்ண எப்படி வாங்குறாங்க சார்? ரொம்ப கஷ்டமான 2 பசங்க சொல்றேன் சார், பிள்ளைங்க முடிவு பண்ணிச்சு பைக் வேணும்னு, எப்படியோ அடம்பிடிச்சு என்னவோ பண்ணி நீங்களும் இருக்கிறத போட்டு பரட்டி வாங்கி கொடுத்துருவீங்க இல்லையா? ஏன்னா அந்த பையன் முடிவு பண்ணா அந்த பைக் வேணவே வேணும். அப்போ உங்களுக்கு வேணவே வேணும் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா இந்த பிரபஞ்சம் அதுக்காக சதி செஞ்சு கொண்டு சார். நானும் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தான் சார், ஒரு ட்ரெஸ் போட்டு மாத்துறதுக்கு 1 2 தான். அப்படி வாட்ட ஒரு சாதாரண குடும்பத்து பெண்மணி தான். அப்ப இதெல்லாம் கத்துக்க புதிய ஓஹோ வாழ்க்கை இதுதான் நம்ம ஸ்பெசிபிக்கா கேட்கணும். இதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்டா இந்த உலகத்துல கிடைக்கும். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு புரிய வேண்டியது என்னங்க? பணம்ன்றது தவறு இல்ல. நல்லவங்க பணத்தை விரும்பாதனால கெட்டவங்கிட்ட போது நான் நல்லவங்க நிறைய பணம் வேணும். 2வது நான் கேட்கறது எதுவா இருந்தாலும் ஸ்பெசிபிக்கா கேட்கணும். அப்படி கேட்டா எனக்கு உடனே கிடைச்சிடும். நயன்தாரா கிட்ட ஊர்வசி வேணும் வீடு வேணும் கேட்டா ஒரு வீடு கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க இத்தனை ஏக்கர்ல இப்படி ஒரு வீடு வேணும், இந்த மாதிரி ஆஃபீஸ், இந்த மாதிரி கடவுள் வந்தா 1 நிமிஷம் தான் கட்டுவாரு. அந்த 1 நிமிஷம் உங்களுக்கு கொடுத்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டா பட சொல்ல தெரிய வேண்டாமா? இந்த உலகத்துல இத்தனை வருடங்கள் நீங்க வாழ போறீங்க. அப்ப இத்தனை வருஷம் நீங்க வாழ்க்கையில வாழ போறீங்கன்னா உங்களுக்காக ஒரே ஒரு நிமிடம் கடவுள் திடீர்னு வந்து கொடுத்துட்டாரு உங்ககிட்ட. உனக்கு என்ன வேணும் கேட்டா 1 நிமிஷம் யோசிச்சுட்டு வந்துருப்பீங்க. இருக்கிற கடவுளை வெயிட் பண்ணுங்க, நான் 1 நிமிஷம் யோசிச்சு என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் நீ போயிட்டு வர சொல்றேன்னு. சோ உங்களுக்கானதை நீங்க தேடுங்க. எனக்கு என்ன வேணும் அப்படின்றத முடிவு பண்ணுங்க. முடிவு பண்றத ஒரு இடத்துல எழுதுங்க. எழுதுறத அப்பப்ப பாருங்க. அப்ப அது உங்களை வந்தே தெரியும். அப்ப கனவுகள் அப்படிங்கிறது மூட்டை கட்டி வச்சிருக்கீங்கல்ல, அந்த மூட்டை கட்டி வச்சிருக்க கனவுகளை இனிமே என்ன பண்ணலாம்? இப்ப சொல்லட்டுமா, இந்த உலகத்துல கணக்கெடுப்பு எவ்வளவு, ஒருத்தருக்கு எவ்வளவு தெரியுமா பணம், எவ்வளவு இருந்திருக்கலாம்? தெரியாத சும்மா சொல்லுங்க, எவ்வளவு பணம் இருந்திருக்கும்? ஒரு 500 கோடி. ஒரு மனிதனுக்கு 440 கோடி சொந்தமா இருக்காங்க உலகத்துல, ஒரு தனி மனிதனுக்கு. சரி, இப்ப சொல்லுங்க, கடவுள் நம்ம எல்லாரும் ஒண்ணாதானே படைச்சாரு? அதே நகம் சதையும் அதே கண்ணு அதே காய் இத்தனைக்கும் நம்மள நல்லா படைச்சிருக்காரு, எந்த குறையுமே இல்லாம படைச்சிருக்காரு. கரெக்டா இல்லையா?
அப்பா சொத்து வச்சிருக்காரு, இப்ப 400 ஏக்கர், ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? கேஸ போட்டு நடுவுல தூக்கி நிக்க வச்சுட்டாங்க, தம்பியா அண்ணனா எவனா இருந்தாலும் பாத்துறேன் அப்படின்னு சொல்வீங்களா இல்லையா? தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்துல உங்களுக்கு 440 கோடி இருக்கு, உங்க அப்பா சொத்து இருக்கு, அது உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இப்ப உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. என்கிட்ட 10 லட்சம் தான் வருது என்கிட்ட, அப்ப இன்னும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு தெரியாததுனால இன்னொருத்தருக்கு அது லட்சம் கோடியா போய் அடைக்குது. இந்த ரகசியம் புரிய ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைக்கும். இப்ப சப்ஜெக்ட் குள்ள போயிடலாமா? அப்ப பணம்ன்றது நல்லவங்க கிட்ட தான் நிறைய இருக்கணும். நம்மளாம் நல்லவங்க தானே, சோ அதான் நம்ம கிட்ட தான் நிறைய இருக்கும். சரியா? சரி, இப்ப பணத்தை பத்தி பேசியாச்சு. இந்த பணத்தை எப்படி வர வைக்கிறாங்க அது தெரியுமா? அடுத்தது நிறைய பேருக்கு பணம் அவங்கள மட்டும் நிறைய போய் சேருது, எனக்கு நிறைய வரவே மாட்டேங்குது. ஏன் வரல எனக்கு? அவங்களுக்கு எப்படி அவ்வளவு போய் சேருது? இது தெரியணுமா இல்லையா? இதுக்கப்புறம் தான் வெஸ்டீஜ், எல்லாம் காஃபி பிரேக் அப்புறம் தான் வெஸ்டீஜ். அது எப்படி அந்த பணத்தை அதுல அடையலாம்? புரியுதுங்களா? நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த பணத்தை அடைய நான் என்ன பண்ணணும் அடுத்தது, இதுதான் அடுத்ததா தெரியும். சரி, இப்ப கடவுள் நமக்கு எல்லாருக்கும் எவ்வளவு நேரம் கொடுத்துருக்காரு? 24 மணி நேரம். இந்த இதுக்கு நிறைய வாட்டி கேக்குறீங்க, ஆனா இன்னுமே அது புரியல, மாறல நிறைய பேர். 24 மணி நேரம் தான் கொடுத்துருக்காரு. இதை கூட்ட முடியுமா? குறைக்க முடியுமா? கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது. ஏன்னா கடவுள் நம்ம பேக்கெட்ல போட்டதே 24 மணி நேரம் தான். ஆனா இந்த உலகத்தோட ரகசியம் சொல்லுது, நீ மிகப்பெரிய பணக்காரன் ஆகணுமா 24 மணி நேரத்துல ஆக முடியாது. யாரெல்லாம் 24 மணி நேரம் கூட்ட கத்துக்கிட்டாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தோட பெரிய பணக்காரங்கன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க தான் சொன்னீங்க கூட்ட முடியாதுன்னு சொன்னீங்க, நானும் சொன்னேன் குறைக்க முடியாதுன்னு சொன்னேன். அப்ப எப்படி கூட்டினாங்க? ஒண்ணுமே இல்லைங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிக்க ஒரு பேர் ரத்தன் டாடா. இது நிறைய தொழில் இருக்கா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்க ஏரியால ஒரு 10 பேர் வச்சு வேலை வாங்குறாரு ஒருத்தர், அவருக்கு 24 மணி நேரம் தான் கடவுள் கொடுத்தாரு. 10 பேர் அவருக்கு வேலை செஞ்சா அந்த 10 பேர் 8 மணி நேரம் கொடுப்பாங்களா இல்லையா? அப்ப கடவுள் 24 மணி நேரம் கொடுத்தாரு, அவரோட டைம் இப்ப என்னவா மாறிடுச்சு? 104 மணி நேரமா மாறிடுச்சு. புரியுதா? அதே மாதிரி இவங்க 100 பேர் வேலை செய்யறாங்க, கடவுள் 24 மணி நேரம் தான் கொடுத்தாரு, இவர் டைம் அவங்க 824 மணி நேரமா மாத்திட்டாரு. சார்கிட்ட 1000 பேர் வேலை செய்யறாங்க, அப்ப சாருக்கு கடவுள் 24 மணி நேரம் தான் கொடுத்தாரு, சார் அதை என்ன பண்ணாரு? 8024 மணி நேரமா மாத்திட்டாரு. ஆனா இந்த 1000 பேர் வச்சு வேலை வாங்கணும்னா அவங்க அப்பா பரம்பரை பணக்காரனா இருக்கணும். எவ்வளவு பெரிய சொத்து மதிப்பு வேணும், என்ன மாதிரி கம்பெனி ரன் பண்ணணும், எப்படி ஒரு சிஸ்டம் இருக்கணும், இதெல்லாம் வேணும்ல. ரத்தன் டாடா சொல்றேன், இவருக்கு கடவுள் 24 மணி நேரம் தான் கொடுத்தாரு, ஆனா இவரோட ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து 3200 மணி நேரம் கிடைக்குது. ஏன்னா அவங்க 4 எம்ப்ளாய் டெய்லி 8 மணி நேரம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அவருக்கு என்னென்னமோ இருக்கா, டாடா சால்ட் இருக்கு, வெப்சைட் இருக்கு, ஸ்டுடியோ எல்லாமே டாடா குடும்பத்தோட தான். அந்த மாதிரி அவங்களோட ஹோட்டல்ஸ் இருக்கு, லட்சக்கணக்கான பேர் வேலை செய்றாங்க அந்த குடும்பத்துல. அப்ப 1 லட்சம் பேர் வேலை செஞ்சா கூட 8,24 மணி நேரமா அவருக்கு மாறதுனால உலகத்தின் நம்பர் 1 கோடீஸ்வரனா இருந்தாரு. அவர் சம்பாதிச்சதெல்லாம் சேரிட்டி கொடுத்தாலும் திரும்ப திரும்ப நம்பர் 1 வந்தாரு. ஏன்? அவர் நேரம் கூட்டப்பட்டிருக்கு. கரெக்டா? அப்ப நம்ம 24 மணி நேரத்துக்கு நம்மளால பணக்காரனா ஆக ஏன் முடியாது? ஏன் முடியாது? ஏன்னா 24 மணி நேரத்துல 8 மணி நேரத்துல என்ன பண்றீங்க? நீங்க தூங்கிடுறீங்க. மீதி 8 மணி நேரம் என்ன பண்ணிடுறீங்க? வேற யார்கிட்ட வேலை செய்றீங்க போய். அப்ப அது உங்க டைம் இல்ல, அந்த ஓனர் தானே டெவலப் ஆவாரு. ஏன் 8 மணி நேரத்தை சாருக்கு கொடுத்துட்டேன்னா சார் தான் டெவலப் ஆவாரு. ஏன் 8 மணி நேரம் சாருக்கு போயிடுச்சு, அப்ப 24 மணி நேரத்துல 16 மணி நேரம் காலி. மீதி 8 மணி நேரத்தை சாப்பிடுறது, தூங்குறது, கிளம்புறது, இதுக்கெல்லாம் ஒரு 4-5 மணி நேரம் போயிடும். அப்ப இருக்கிறது உருப்படியா 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அதுல நம்ம உட்கார்ந்து என்ன பண்ணுவோம்? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது தப்பா அப்படின்னு கேட்டா நான் தப்புன்னு தான் நான் சொல்லலைங்க. ஏங்க மனுஷனுக்கு கொஞ்சமாச்சும் என்டர்டைன்மெண்ட் வேணாவா? காலையில இருந்து ஓடி உழைக்கிறோம், அங்க போய் வேலை செய்யணும், ஒரு கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வந்து நிம்மதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து போன நோண்டுறது என்ன தவறு இருக்கு? கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? ஏன்னா நம்ம பழமொழிலாம் சொல்லியிருக்காங்க நிறைய, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஏன் கேட்ட வரம் கேட்ட மாதிரி தான் என்னதான் எண்ணெய் போட்டு உருண்டாலும் இந்த பழமொழி சொன்னவங்க யாராவது ஒருத்தர்
ஏன்னா அவங்க உருப்பட்டுருந்தாங்கன்னா வரலாற்றுல எழுதப்பட்டிருப்பாங்க. சொன்னவன் யாரும் உருப்படலாம் வரலாற்று தப்பா நினைக்காதீங்க. வரவுக்கு ஏற்ற செலவு ஒரு மனுஷனால பண்ணவே முடியாது. இத புரிஞ்ச மனுஷன் தான் என்ன பண்ணான்னா, வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணக்கூடாது, செலவுக்கு ஏற்ற மாதிரி வரவை அமைக்கணும்னு நினைச்சு நான் இந்த இடத்துல இன்னொரு தொழில் ஏதாவது பண்ணுவேன், எனக்கு இருக்க ஒரு வீடு இருக்கு, இதுவே போதும்ன்ற மனசு பொறுசலி வந்து நினைக்காம பக்கத்து இடத்த வாங்கி கூட நாளைக்கு என் பிள்ளைக்கு அது லட்சம் ரூபாய் 1000 ரூபாய் நினைச்ச இடம் வாங்கி போடும். போதுமென்ற மனமே பொறுசலி வந்து நினைச்ச அப்பா வாங்கி போடல. வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணக்கூடாது, செலவு ஒருவேளை நாளைக்கு என் பிள்ளைக்கு அதிகமாகும் போது அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏக்கர் கணக்கில் வாங்கி போட்டவங்க நல்லா இருக்காங்க. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்ப வரவுக்கு ஏற்ற செலவு பண்ணணும், வரலுக்கு ஏற்ற வீங்கும். என்னதான் எண்ணெய் போட்டு கொடுத்தாலும் ஒட்டுதான் ஒட்டும். அப்ப பழமொழி தான் உங்களுக்கு பிடிக்கும்னா உங்க 2 மணி நேரம் நீங்க ரீல்ஸே பார்த்துட்டு உட்காந்து இல்ல நான் தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், ஏன் அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த வாழ்க்கை இருக்க கூடாது. ஆனா நம்ம எல்லாம் புண்ணியம் பண்ணவங்க தெரியுமா? தெரியுமா? ஏன்னா 10 சூப்பரா வாழ்ந்தோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளினா பட்டு புடவை தான் எடுத்தோம். வீடு ஃபுல்லா எங்க அம்மா எல்லாம் தெருவுக்கு பலகாரம் கொடுத்தாங்க. தீபாவளினா எங்க வீட்ல அந்த அண்டா ஃபுல்லா ஒரு வெப்பம், ஒரு குளப்பறை ட்ரம் ஃபுல்லா பலகாரம் நிறையும், கறி குழம்பா இருக்கும். விதவிதமா காலையில பூரி இட்லி கறி குழம்பு வரும், மதியானம் பிரியாணியா வரும். நீ பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கறதுக்காச்சும் பண்டிகை கொண்டாடும். நம்ம வீட்டுல பிரியாணி இல்லைங்க, பக்கத்து வீட்டுக்கு எங்க கொடுத்துருவோம். நம்ம வாழ்ந்த வாழ்க்கை கூட நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லைங்க. எங்க 2035 என்ன நிலைமை நடக்கும் தெரியுமா இந்தியால? டிரைவர் யாரும் இருக்க மாட்டாங்க சார். ஆட்டோமேட்டிக் கார் மாதிரியே டிரைவர் இல்லாத கார் இந்தியால வரும். யுஎஸ்ல ஆல்ரெடி வந்தாச்சு, சைனால ஆல்ரெடி வந்தாச்சு. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. வீட்டு வேலை செய்ய ஆள் இருக்க மாட்டாங்க, ரோபோட்ஸ் இருக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷனலே இருக்காது. எல்லா பசங்களும் ஆன்லைன்ல வீட்ல உட்கார்ந்து படிக்க ஆரம்பிக்கும். டியூஷன்ஸ் இருக்காது. எல்லாமே டெக்னாலஜியா மாறிடும். கம்பெனிஸ்ல நிறைய டெக்னாலஜி ஆயிடும். சூப்பர் மார்க்கெட்ல வேலை இருக்காது. போய் ஒரு சட்டை எடுத்தவன ஒரு கிரெடிட் கார்டுல போய் டமக்குன்னு பில் விழும், வெச்சவன திருப்பி மைனஸ் ஆயிடும். நீங்க உள்ள என்டர் ஆகும்போது ஒரு கார்டை ஸ்வைப் பண்ணி தான் உள்ள என்டர் ஆவீங்க. எதை எடுத்தாலும் உங்களுக்கு தானாவே சென்சார் பில் பண்ணிட்டே இருக்கும். நீங்க வெளியில போகும்போது திருப்பி கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு வெளில போயிட்டே இருக்கலாம். அப்ப சூப்பர் மார்க்கெட்ல வேலை இருக்காது, டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க, டிரைவர்ஸ் இருக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. என்ன இருக்கும்? 2 இருக்கும். ஒண்ணு, எல்லா மனுஷனும் சாப்பிட்டாங்கல்ல, அதனால விவசாயம் இருக்கும். அவங்களுக்கும் என்ன விலை கிடைக்கும்னு தெரியாது. எல்லாரும் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சா நிறைய விளைஞ்சுன்னா அவனுக்கும் என்ன காசு கிடைக்கும். நிறைய பேர் வெங்காயம் எடுத்து கொட்டாங்க, தக்காளி எடுத்து கொட்டாங்க. ஏன்? நிறைய விளைஞ்சுன்னா அவ்வளவு காசுக்கும் வழி இல்லாம எடுத்து கொட்டாங்க. புரிஞ்சுக்கங்க. அப்ப நம்ம பசங்களோட நிலைமை என்ன? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா உட்கார்ந்து? நம்ம அம்மா அப்பா செல்லமா வளர்க்கிறோமா? ஆனா பிள்ளைங்க அவ்வளவு செல்லமா வளர்க்கிறோம், பார்த்து பார்த்து செய்யறோம்.
எங்க அப்பா எங்க அம்மா இருக்காங்க. இந்த குழந்தைக்கு தெரியாது எதுவுமே ஃபியூச்சர்ல டெக்னாலஜி டெவலப் ஆயிடும், எனக்கு வேலை இருக்காது, எம்பிஏ படிச்சாலும் இருக்காது, டாக்டர் படிச்சாலும் இருக்காது, எது படிச்சாலும் இருக்காது, எதுவுமே தெரியாது. அது ஒண்ணே தெரியும், எங்க அம்மா எங்க அப்பா என்ன பார்த்துப்பாங்க தெரியும். அந்த நிம்மதியோட அந்த குழந்தைக்கு ஒரு நாள் தூங்குது. அப்ப புரிஞ்சுக்கங்க, நம்மளோட 24 மணி நேரத்துல நம்மளால பணக்காரனே ஆக முடியாது. வாடகை ஏறிட்டே இருக்கா. எத்தனை பேர் சொந்த வீட்டுல இருக்கீங்க? வாடகைக்கு பயம் வருதா? ஐயா அடுத்த வருஷம் என்ன வாடகை ஏத்துவாங்களோ? விலைவாசி ஏறிட்டே இருக்கு. அடுத்த வருஷம் அரிசி என்ன விலை விற்குமோ? இதை விட கொடுமை என்ன தெரியுமா? உங்க பிள்ளைக்கு ஏதாவது வேலை செஞ்சு உழைச்சிக்கும், அதுங்களுக்கு நீங்க மாறமா இருக்க போறீங்களா? உங்களுக்கு சோறு போடக்கூடாது உங்க பிள்ளை நினைக்காதுங்க. சோறு போடாதீங்க, காசு இருக்காதுங்க. ஒரு புள்ள பெற்றுக்கும், அது போதும் நினைக்கும். ஒரு சில புள்ளையே வேணாம்னு நினைக்கும். நம்ம 2 பேர் மட்டும் பார்த்துட்டா போதும். இந்த சூழ்நிலைகள்லாம் வந்து புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். நான் உங்களை பயப்படுத்தல, ஆனா பயம் புரியலன்னா அந்த லைஃப் அப்படி புரியாது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, 24 மணி நேரம் தான் நமக்கு டைம் இருக்கு. அதுல 8 மணி நேரம் தூங்கிடுறோம், 8 மணி நேரம் யாருக்கோ கொடுத்துட்டோம், கிளம்புறதுக்கு சாப்பிடுறதுக்கு இருக்கலாம் ஒரு 4-5 மணி நேரம் 6 மணி நேரம் போயிடுச்சு. அப்படியே இத புரிஞ்சுக்கிட்டாலும் நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்வீங்களா? ஒரு வாரத்துக்கு 40 மணி நேரம், ஒரு வருஷத்துக்கு 2000 மணி நேரம், 40 வருஷம் ஒரு மனுஷன் 40 வருஷம் உழைப்பான்னு வச்சுக்கிட்டா 80,000 மணி நேரம் உழைக்கிறோம். யாருக்காக? நமக்காக இல்ல, ஆனா யாருக்காக உழைச்சா சம்பளம் தரும். கரெக்டா? நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களோட சம்பளம் ஒரு மாசத்துக்கு 50,000 வச்சுக்கலாம். நீங்க யாருக்கு 50,000 சம்பளம் இருக்கா எனக்கு தெரியாது, 50,000 வச்சுக்கிறேன் நானு. அப்படி 50,000 சம்பளம் வச்சா ஒரு மணி நேரம் நீங்க 300 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. புரிஞ்சுச்சா? ஒரு என்டையர் லைஃப் 40 வருஷம் நீங்க உழைக்கிறீங்கன்னு வச்சுக்கிட்டா ஒரு 40 வருஷத்துக்கு சேர்த்து 2.5 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்க. எவ்வளவுங்க? 2 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்க. கையில என்ன இருக்கும்? கையில என்ன இருக்குங்க? பிப்பிலிக்கு பிடாவிடா ஒண்ணு இருக்காது. ஏன் 50,000 மாசம் பத்த மாட்டேங்குது? 50,000 யாருங்க சம்பாதிக்கிற? 20-30 தான் சம்பாதிக்கிறீங்க. அப்ப நமக்கு புரியுது, இதே ஒரு கம்பெனியோட ஓனர் ஒரு 10,000 பேர் வச்சு வேலை செய்யறாங்கன்னா அவருக்கு ஒரு நாளைக்கு 80,000 மணி நேரம் கிடைக்குது. அதனால ஒரு பணக்காரர் ஆகுது. ஐயா, பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகள் தான் இனிமே முதலையா இருக்கும். நீ எல்லாம் அடிமையா தான் இருக்கணும். இது இப்ப சொன்னா உங்களுக்கு வலிக்கும். அப்டேட் ஆகலன்னா அவுடேட்டட் ஆயிடுவீங்க. ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? நிறைய பேர் டெக்னாலஜி ஜூம் மீட்டிங் வாங்க. ஜூம்லாம் தெரியாது மேடம். போங்க. போன வாரம் ஈரோடு போறேன். ஒரு கூழ் விக்கிற பாட்டியம்மா கம்பங்கூழ் வித்துட்டு இருந்தாங்க. கம்பங்கூழோட விலை 25 ரூபாய். அதுக்கு அப்பளம் வச்சாங்க, மாங்காய் வச்சாங்க, மிளகாய் கொடுத்தாங்க, வத்தல் கொடுத்தாங்க, சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொடுத்தாங்க, வெங்காயம் கொஞ்சம் கொடுத்தாங்க, மோர்லாம் ஊத்தி கொடுத்தாங்க. அந்த அம்மா கூகுள் பே வச்சிருந்தாங்க. நான் கேக்குறேன், என்னப்பா நீ கூட கூகுள் பே மாறிட போறீங்க? அவங்க சொல்றாங்க, அம்மா 25 ரூபா தான் கூடுமா, ஆனா யாருமே காசு இல்லைன்றாங்க. நானும் நிறைய வாட்டி காசு இல்லைன்னு இந்த கூழ் குடிக்காம நிறைய பேர் போயிட்டாங்கம்மா. இப்போ கூகுள் பே வச்ச உடனே என்னோட பேத்திக்கு தான் கூகுள் பே, நான் அதை மட்டும் கத்துக்கிறேன், எப்படி ஸ்கேன் பண்ணி எப்படி காசு வரணும்னு மட்டும் கத்துக்கிட்டேம்மா, இப்போ எனக்கு வருதுமா அப்படி. உங்களுக்கு புரியுதா? கூழ் விற்கிறவங்களுக்கு கூகுள் பே என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? ஆனா அவங்க கூழ் விற்கிறதுக்கு கூகுள் பே தேவைப்படுது. இல்லைன்னா கூழ் 25 ரூபாய் கொடுத்து குடிக்க மாட்டாங்க. அப்ப புரிஞ்சுக்கணும், அப்டேட்டட் ஆகலன்னா அவுடேட்டட் ஆயிடுவோம். தயவு செய்து சொல்றேன், டெக்னாலஜி கொஞ்சமாச்சும் கத்துக்கலன்னா ரொம்ப மோசமான நிலைமைக்கு
உனக்கு இருக்கிறத வச்சு நான் உனக்கு நல்லாவே கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அப்ப கனவுகள் அவ்வளோ கனவு, அவ்வளோ ட்ரீம் இருந்தது. நான் தமிழ் மீடியம் படிச்சேன் 10வது வரைக்கும். 11வது 12வது இங்கிலீஷ் மீடியம் படிச்சேன். ஏன்னா அது மாதிரி எங்க வீட்டுல படிக்க வச்சிருவாங்கன்னு நினைச்சு ஸ்கூலுக்கு போவாங்க. எங்க அப்பா திடீர்னு ரோட்ல விழுந்துருவாரு, வலி போந்துடும். எங்க அம்மா நடந்தேன் சரியா நீ கொண்டாடி தெரியும் அவர் பாட்டு சொல்றாரு. அந்த பிடிச்சு வந்ததுக்கு கொஞ்ச நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு நான் யாரு என்ன என் ஒய்ஃப் இதெல்லாம் கூட கூட்டு வர எதுவுமே பண்ண தெரியும். புரியுதா? எங்க அம்மா எப்படி ஒரு கல்யாணம் அப்ப எங்க அம்மா என்ன சொல்றாங்க, கஷ்டம் என்னன்னு தெரியல. வருஷத்துக்கு போயிடுவாரு ஹோட்டல் அப்படின்னு கல்யாணம் பண்ண சொல்ல போயிருக்கேன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னா நம்ம பண்ணி சிரிப்பீங்க. சென்னையில இருக்க மெரினா பீச் நான் கல்யாணம் வரதுக்கு போய் உட்கார்ந்து பார்த்ததே கிடையாது. நம்ம உடம்பு சரியில்லாம வீட்டுமே ஒரு பெருசா இது பண்ண மாட்டாங்க. போனா வேளாங்கண்ணி வரைக்கும் ஸ்கூல் படிக்கும்போது கொடைக்கானல் போயிருக்கேன். ஆனா சென்னையில இருக்க மெரினா பீச் போனது இல்ல. கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போறாரு. கல்யாணம் பண்ணா ஹோட்டல் அப்படின்னு ஒரு விஷயத்தை கூட்டு போறாரு. இது சொன்னா இதெல்லாம் உண்மையா உங்களுக்கு தோணும். அப்படிதான் வளர்க்கப்பட்டு நிறைய பிள்ளைங்க உண்மையெல்லாம் கரெக்டா வளர்த்துருப்பாங்க வீட்டுல. பெருசாலாம் இல்லைன்னா அப்படி ஒரு பொண்ணு நானு. கல்யாணம் ஆச்சு. நான் வீட்டுல சும்மா சாரி நான் ஹஸ்பண்ட் பிசினஸ் பண்ணுறேன் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு வேற எதுவும் உலகமே தெரியாது. இந்த பிசினஸ் குள்ள வரும்போது இந்த பிசினஸ் திமிரு. என் வீட்டுக்காரருக்கு நல்ல சம்பளம், அப்ப கையில நல்ல காசு இருக்கும். நான் தான் சட்டையை ட்ரெஸ் பண்றேன் ஒண்ணுமே கிடையாதுங்க. அன்னைக்கு நான் ட்ரெஸ் பண்றதுலாம் வேற. என்ன சாரி கட்டணும் அதுக்கு மேட்சா தான் ஜுவல் இருக்கும், அதுக்கு மேட்சா தான் செப்பல் இருக்கும், அதுக்கு மேட்சா தான் கிளிப் இருக்கும். முடிய நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு கிறிஸ்மஸ்க்கு சின்ன சின்னதா பின்னாடி போடுவாங்க தெரியுமா கர்லி ஹேர் பண்ணணும்னு இந்த முடி எடுத்து குட்டி குட்டியா ஒரு 100 பின்னாடி 200 பின்னாடி போட்டு அது அப்பெல்லாம் இதெல்லாம் கிடையாது. ஒரு ட்ரெஸ்ஸிங்காக உட்காந்து அவ்வளோ டான்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பிளவுஸ் சும்மா போட்டு போக மாட்டாங்க, அவ்வளோ ஒர்க்கு. இதெல்லாம் தான் என்னோட ஹாபிஸ். வெப்சைட்டும் தெரியாது லைஃப். இப்படியே போயிட்டு இருந்த லைஃப்ல என் ஃப்ரெண்ட் வந்து ஸ்டிக் பண்ணுறா. இதெல்லாம் ஒரு பழப்பா? என் புருஷனா 50 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாரு, ஏதோ ஒரு சோப் பண்ற ஷாம்பு பண்ற அப்படின்னு கேவலமா நினைச்ச ஒரு பிசினஸ். அவர் கேட்டா ஒரு 1000 ரூபாய் மட்டும் கொடுக்குறீங்க. நான் நினைச்சேன் ஒவ்வொரு நாளும் ஜெயாக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். அவ பொண்ணு கல்யாணத்துக்கு கூட நிறைய செஞ்சுட்டு வந்தேன். நான் சொன்னேன் தெரிஞ்சோ தெரியாமோ உங்களால தான் இந்த வாழ்க்கை. நீ வந்து சொன்னா வேற யார் சொல்லி தான் எடுத்துக்கணும். ஏன்னா அவ விடோ திரும்பி ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக என் 2 பொண்ணுங்களுக்காக எனக்காக ஜாயின் பண்ண மாட்டேன்னு கேட்டேன். அதுக்காக ஒரு 1000 ரூபாய் கொடுத்தேன். ஆனா அவளுக்கு நான் கொடுத்த நினைச்சேன் அவதான் எனக்கு கொடுத்தா. அவளை என்னைக்கும் மறந்துடாது. ஏன்னா இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு போகும்போது இது எத்தனை பேரோட வாழ்க்கை மாறுது எனக்கு தெரியாது, எத்தனை பேரோட மனசு மாறுது எனக்கு தெரியாது, எத்தனை பேர் இன்னும் சின்சியரா பிடிப்பீங்க எனக்கு தெரியாது. பிடிச்சிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு 10 பேர் இல்ல ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் மேடம் நீ 2 மணி நேரம் கத்தி சொன்னீங்க இதெல்லாம் தேவையே இல்லை, என்கிட்ட உட்காருங்க நான் ஒரு பிளான் சொல்றேன் வாழ்க்கை மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லுவோம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பொண்ணு தரமாட்டேன். நானும் சாதாரண எனக்குலாம் பேச தெரியாது, ட்ரைனிங்ல எனக்கு கூட தெரியாது. ஏங்க எங்க ட்ரைனிங்ல என்ன தெரியுமா, வாரம் இந்த பிசினஸ் எடுத்துட்டேன் எனக்குலாம் ரொம்ப திமிரு. அப்புறம் மீட்டிங் தான் கூட இருந்துச்சு, அதெல்லாம் எங்க கல்ச்சர் செட்டே ஆகாது. எங்க குடும்பத்தை யாரும் மீட்டிங்லாம் அனுப்ப மாட்டாங்க சொல்லிட்டு லைஃப் மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டா இல்லையா? லைஃப்ங்கிறத மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாற்றத்தை என் மனதோட ஆக்சிஸ். இப்படி 30 வருஷமா போதுமா? நான் சொல்றது 14 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷம் பெரிய பணமா? அந்த 30 லட்சத்துக்கு இடம் வாங்கி கொடுத்தா எனக்கு 30 கோடி. அவ்வளவு பெரிய பணம் ஒண்ணுமே
புரியல, லைஃப் அப்படியே ஃபீல் போகுது. அந்த ட்ரெஸ்ஸிங் என்ன வேற என்ன அதெல்லாம் அந்த கனவுகள் எல்லாம் மறைச்சி ஒண்ணுமே நம்ம நேரவே வேலை மொட்டை அடிச்சுட்டு கடவுளே கடவுளை கேட்கறதான் எனக்கு ஏன் இந்த நிலைமை, நான் என்ன தப்பு பண்ணேன், நிறைய நல்லது தானே செஞ்சிருக்கோம், எங்களை வந்து பாக்குறவங்களும் அதான் கேட்கறாங்க, இவ்வளவு நல்லது செஞ்சீங்க கடவுள் ஏன் இவ்வளவு கேட்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து இந்த பொண்ணு சொல்ல போறா, இந்த தங்கச்சி சொல்ல போறா, இந்த அக்கா சொல்ல போறா, இந்த அம்மா சொல்ல போறான்னு நினைச்சீங்கன்னா சின்சியரா அழுத்து சொல்லுங்க. என் பசங்க கிட்ட வந்து சொல்றாங்க சொந்தக்காரா, அவளுக்கு தான் நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படி போ எல்லாரும் தவிர கடவுளே இல்ல இப்படி ஒரு தலைமை கொடுத்தாரு உங்களுக்கு. ஆனா இதெல்லாம் என் காதுல கேட்கல. நான் உடனே வந்து கடவுள்கிட்ட கேட்டேன், பாரு ஏதோ நினைச்சு எதையோ கொடுத்துட்டேன், நீ அனுமதிக்காம எதுவும் நடக்கல, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நீ நல்லா இருக்கும் போது என்ன பாப்பியான்னு எனக்கு தெரியாது. ஒரு வீட்டுல அப்பாக்கு குழந்தை ரொம்ப உடம்பு சரியில்லாத போதுதா தன் குழந்தை எவ்வளவு கேர் பண்ணுவாரு, கரெக்டா இல்லையா? நீ எனக்கு அப்பா தான், நான் இப்ப ரொம்ப நொந்து போயிட்டேன், அட்லீஸ்ட் நீ இவ்வளவு நாள் எனக்கு அப்பா பண்ண பரவாயில்ல, இப்ப எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், ஆனா உங்க திட்டல நீங்க நல்லா பார்த்துப்ப நம்புறேன், அந்த நம்பிக்கை தான் எனக்கு நான் ரொம்ப நல்லா. ஏன்னா திட்டத்தை உங்களுக்கு தெய்வம் தான் சொன்னேன். நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கீங்களா, உங்களால சொல்ல முடியாத வேதனையில இருக்கீங்களா, ரொம்ப பாரமா நம்ம மனசு, என் வாழ்க்கையே இப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா, இன்னைக்கு போய் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அவங்ககிட்ட சொல்லிட்டு சரணாகதி அடைஞ்சிருக்க பாரு. இத்தனை நாள் என் வாழ்க்கை எப்படி எனக்கு தெரியாது, இன்னைக்கு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் என் வேலையை செய்யறேன், கொடுத்துதான் அவனை பண்ணதுக்கு எனக்கு கண்டிப்பா. ஆனா நீ செய்யலன்னா கொடுக்க மாட்டாரு, ஏன்னா அவருக்கு மிராக்கிள் மட்டும் பண்ண தெரியும், உன் கூட பீஸ் இல்ல அவரால் வர முடியும், அது அவர் வேலை கிடையாது. நான் என்ன செய்வேன், காலையில அந்த பைக் எடுத்துட்டு பேய் மாதிரி சுத்துவேன், என் குழந்தைக்கு சாப்பாடு, என் குழந்தைக்கு இந்த கையில 2 ஃபிராக்சர், இந்த கையில 2 ஃபிராக்சர், இந்த கால்ல 3 ஃபிராக்சர், இந்த பைக்ல ஆபரேஷன், என் குழந்தையால சாப்பிட முடியாதுங்க, என் வீட்டுல வேலைக்காரங்க கிடையாதுங்க, என் குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து பிஸி கொடுத்து போய் ரீசன் சொல்லாதீங்க, எனக்கெல்லாம் அவ்வளவு ரீசன் கொடுத்து சொல்றது சாப்பிட முடியாது, எனக்கு ஒண்ணுதான் புரிஞ்சுது, ரீசன் சொன்னா எனக்கு காசு கொடுப்பாங்களா? ஏங்க எத்தனையோ நாள் யார் வீட்டுல கல்யாணம் நடக்கும் கூப்பிடுவாங்க, விக்டோரியா அப்படின்னா சூப்பரா படம் கட்டுறது, உடனே ஓடுறது கூட போய் ஒரு நாள் ஃபுல்லா சுத்தி படம் கட்டு கொடுக்குது, அதை நம்ம ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு படம் வரும், அவங்க பட்டு படம் எடுத்து நம்ம பட்டு படம் எடுத்துருக்கோம், நான் கிடையாது. அதே மாதிரி ஒரு வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்கும், நான் நல்லா சமைப்பேன், போய் பிரியாணி பண்ணி கொடுத்தா அந்த மாப்பிள்ளைக்கு வரப்பா சொல்லுவாங்க, டேஸ்டா இருந்தோ இந்த விக்டோரியா எல்லாம் பண்ணிச்சு, அக்கா உங்க கைக்கு தங்க வலையில போட்டுருவாங்க, அப்பா பிரியாணி தரோம் சர்ச் என்ன ஃபாதர்ஸ் வருவாங்க, உன் வீட்டு மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் விக்டோரியா, அப்படியே லண்டன்ல எல்லாம் உங்க ஃபாதர்ஸ் எங்க வீட்டுல சாப்பிடுவாங்க, சொல்லுவாங்க இந்த மீன் குழம்பு சாப்பிட்டு, லண்டன்ல மட்டும் நீ ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுக்கியா பெரிய ஆளாயிட்ட, எந்த காலம் லண்டன்ல ரெஸ்டாரண்ட் கொடுத்தாங்க, அப்ப ஒரே ஒரு விஷயம் தான் புரிஞ்சுது, ஆண்டவ சொல்ற வார்த்தைக்கு வாங்கிட்டு இருக்கோம், ஆண்டவ சொல்ற வார்த்தையில வாங்கினா நம்ம வாழ்க்கை மாறுமா? எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, இனிமே யாருக்கு என்ன கூப்பிட்டாலும் நான் பிஸின்னு சொல்லுவேன், என்னடி எப்ப கேட்டாலும் பிஸி சொல்றேன், சும்மா தான் பண்ண பிஸின்னு சொல்றேன், ஏன் தெரியுமா, என் குழந்தை ஹாஸ்பிட்டல் தூக்கி போட்டுருந்த போது இந்த ஹெல்ப் பண்ண ஒருத்தர் கூட எனக்கு வந்து ஹெல்ப்
என்னைக்காவது ஃபோன் இருக்குன்னா ஃபோன் பண்ணி சார் கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டுருங்க சார் சொல்லுவேன். கரெக்டா? கரெக்டா? எஸ் எஸ் உதயமூர்த்தி என்னைக்காவது கேட்டிருக்கேனா? உதயமூர்த்தி காலையில எழுந்திரியாப்பா, தூங்கிட்டியாப்பா, சாப்பிட்டியாப்பா, என்ன பண்ணி வேலை செய்ய கேட்டிருக்கேனா? ரவி சார் கேட்டதில்ல, வெங்கடேஷன் கேட்டதில்ல. ஃபுல் டைமர் பண்ற எல்லாரும் டெய்லி 5 மணி நேரம் கொடுக்குறாங்க சார். என் டைம்ல சார் 300 பேர் 5 மணி நேரம் கொடுத்தா 1500 மணி நேரம் 3000 பேர் தென்னமேல மேல விட்டு வந்த உடனே 2 மணி நேரம் போனை எடுத்தாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்கூல்ல இருக்கும்போது ஃபுல் டைமர் அவங்க பாட்டே பண்ணா கிடையாது. ஸ்கூல்ல தான் தெரியும் அவங்க கடமை. கரெக்டா? கரெக்டா? பார்ட் டைம்ல பிசினஸ் பண்றவங்க 3000 பேர் இருக்காங்க. இந்த 3000 பேர் டெய்லி 2 மணி நேரம் கொடுப்பாங்க. என் டைம் என்னங்க 6000 மணி நேரமா? எல்லாம் சேர்த்து கூட்டுக்கற 8000 மணி நேரமா? ஏயா நான் ஒரு சாதாரண பொண்ணு. எனக்கு பேச தெரியாது, கத்துக்கிட்டேன். சிஸ்டம் தெரியாது, கத்துக்கிட்டேன். ஸ்லைட் பண்ண தெரியாது, கத்துக்கிட்டேன். ஆனா எப்படி கத்துக்கிட்டேன்? நீங்க யாராவது நல்லா MBA படிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? டிகிரி ஹோல்டர் யாராவது இருக்கீங்களா? ஓகே. ஜெகதி சார் என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம். பிகாம். இங்கிலீஷ்ல படிச்சவங்க புரிஞ்சுப்பீங்களா? உடனே படிச்சவங்க புரிஞ்சுப்பீங்களா? ஸ்லைட்ல ஒரு நிமிஷம் இருக்கிற படிச்சவங்க புரிஞ்சுப்பீங்களா? புரிஞ்சுப்பீங்களா? எனக்கு படிச்ச புரிஞ்சு தெரியாது. ஏன்னா நான் படிச்ச தமிழ் மீடியம் 10வது வரைக்கும் 11th வந்து இங்கிலீஷ் மீடியம்ல சேர்ந்துட்டேன். எங்க வீட்டுல 12th படிக்கும்போது கல்யாணம் பேசினாங்க. என்ன படிச்சிருப்பேன்? ஜஸ்ட் பாஸ் ஆனேன். இங்கிலீஷ்லாம் எனக்கு புரியாது. ரொம்ப படிச்சனா அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு இல்லை. எனக்கு கஷ்டமா இருக்கு. 09 நோடி சொல்லவே 10 கொட்டி கத்துக்கிட்டேன். 09 இப்படி கத்துக்கிட்டேன். நம்புங்க. செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இன்னைக்குலாம் யூடியூப் வரணும்னு கத்து கொடுக்குறதுக்கு 1000 சேனல் இருக்கு, 1000 வீடியோ இருக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. ராமன் சார் பேசினா பட்டன் போன்ல ரெக்கார்ட் பண்றது வீட்டுக்கு வந்து 10 வாட்டி கொட்டி கத்துக்கிட்டேன். இப்படி எல்லாம் கத்துக்கிட்டு சின்ன சின்னதா ட்ரைனிங் பண்ணும்போது ஒரு ட்ரைனர் எனக்கு ஒரு லீடர் என்ன கேட்டாரு. ஒரு வாட்டி தெரியாம சொல்லிட்டேன். எங்க லேடிஸ்க்கு நான் ட்ரைனிங் கொடுத்தேன். அவர் என்ன தெரியுமா கேட்டாரு? நீ எல்லாம் ஒரு ட்ரைனரா? எப்படி அந்த வார்த்தை சொல்ற? அதெல்லாம் உனக்கு தகுதி இருக்கா? ட்ரைனிங்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? பிட் ஆஃப் சைலன்ஸ்னா என்னன்னு தெரியுமா? என் கண்ணுல தண்ணி மட்டும் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஏன் இப்படி பேசுறாங்க? நான் உழைக்கிறதுனால நான் இவ்வளவு கஷ்டத்துல தான் இந்த பிசினஸ் பண்றேன். எனக்கு என்கரேஜ் கூட பண்ணுவாங்க, எனக்கு டிஸ்கரேஜ் பண்றாங்க. எல்லாமே கடவுள் தான் கொடுப்பாரு. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, கடவுள் ரொம்ப பெரியவர். இங்க இருக்கவங்க பார்வையெல்லாம் கரெக்டா கிடைக்கல. கௌதம் பாடி சார் கரெக்டா கிடைச்சது. எங்க எம்டி எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எல்லாத்தையும் புரிஞ்சுதா உங்களுக்கு? நீ பண்ணணும் முடிவு பண்ண இந்த பிரபஞ்ச சதி செய்யணும் சொல்றேன்ல. எனக்கு டைரக்டர் பிடிச்சிட்டு அவர் வாய்ஸ் பாக்குறேன். அப்படியே சிம்பிளா ஒரு மனுஷன் வந்து பின்னாடி நிக்கிறாரு. என்ன அந்த மனுஷன் எல்லா
உனக்கு என்ன தெரியும்? இந்த அம்மா வந்து பேசுது. டைம் ஆனவுடனே பாய் சார் கேக்குறாரு, மொட்டை அடிச்சிட்டீங்க அந்த பொண்ணு தானே நீங்க? 6 மாசம் கழிச்சு பாக்குறோம். அவர் சொல்றாரு, மொட்டை அடிச்சிட்ட பொண்ணு தானே நீ? ஆமா பாய் சார். ஃபேஸ்புக்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியாது பாய் சார். ஃபேஸ்புக் நீங்க வீட்டுக்கு போய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு ஃபேஸ்புக்ல வந்து எனக்கு ரிக்வெஸ்ட் கொடு. அவர் புரிஞ்சிச்சு, இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று இருக்கு. இந்த பொண்ணுக்கு யாரோ என்ன சொல்லி தரல, நம்ம தான் சொல்லி தரல. அந்த மனுஷன் கண்ணுல கருணை கிடைச்சதுல நான் கிரவுட் ஆயிட்டா அடுத்தது பெரிய இன்கம் போயிட்டேன். புரிஞ்சா அவங்களுக்கு? திரும்ப திரும்ப அதுதான் சொல்றேன். நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டா இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக சதி செய்யும். இது யோசிச்சு பாருங்க, இது யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் கிடைக்குதுன்னு சொன்னேன்? 8000 மணி நேரம். 8000 மணி நேரம் கிடைக்குதுன்னா எங்க 1000 பேர் வேலை செய்யணுமா இல்லையா? அப்ப 1000 பேர் வேலை செஞ்சா எங்க அப்பா எவ்வளவு பெரிய பரம்பரை கணக்காக இருக்கணும்? எனக்கு எவ்வளவு பெரிய கம்பெனி இருக்கணும்? என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும்? அந்த வேலை செய்யறவங்க வேலை எப்படி வாங்கணும்? கரெக்டாங்க? ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, வேலைக்கு ஆள் வர மாட்டாங்க, இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும். ஐயா, இந்த மாசம் டெல்லியில போய் தமிழ்நாடு சார்பா சுதந்திர பெருந்தொழில் அதிகாரிங்க பிரதமர் நடத்துற ஒரு ப்ரோக்ராம் தான் எனக்கு சீஃப் மினிஸ்டர் கையால அவார்டு வாங்கிட்டு வந்தேன். அப்போ ஒரு அந்த இன்டர்வியூல கேட்டாங்க, இது நல்ல இண்டஸ்ட்ரி நீங்க நினைக்கிறீங்களான்னு. நான் சொன்னேன், காலைல எழுந்து கருப்புறம் காட்டல, கடையை திறக்கல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, இனோவேஷன் இல்ல, டாக்ஸ் கட்டல, ஜிஎஸ்டி கட்டல, டிரான்ஸ்போர்ட் இல்ல, லாஜிஸ்டிக் இல்ல, லேபர் இல்ல, கரெக்ஷன் இல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணல, மூளை என்னோட இல்ல, சர்டிபிகேட் நான் வாங்கல, ஆர்என்டி பண்ணல, மேனுஃபேக்சர் பண்ணல. நான் பண்ணதெல்லாம் மூளே முடிச்சுட்டேன்னா தெரியலன்னு சொல்லல, கத்துக்கணும்னு நினைச்சேன், லேர்ன் பண்ணேன், குழந்தை மாதிரி கத்துக்கிட்டேன். புத்தக படிப்பு வேலைக்கு போறதுக்கு, இந்த படிப்பு என் வாழ்க்கையை மாத்ததுக்கு புரிஞ்சு நிறைய படிச்சேன். ரெண்டாவது லேர்ன் பண்ணிட்டேன்னா ஐ எம் நாட் a salesman, I am a businesswoman புரிஞ்சுக்கிட்டேன். சேல்ஸ் பண்ண கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கத்து கொடுத்தேன். நான் கத்துக்கிட்டது நான் வச்சுக்கல, சொல்லி தெரியுமா எனக்கு என்ன இப்போ என்னோட டவுன்லைன் வந்து பயங்கர பிரில்லியன்ட். இவங்க பயங்கர பிரில்லியன்ட்டா வந்துட்டாங்க. என்ன பண்ணுவேன் யார் தெரியுமா? நான் யூசிடி நீ இன்னைக்கு தான் வந்தீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்னை விட அறிவாளி இது உட்காந்து என்ன சொல்லுதோ உட்காந்துலாம் கேட்பேன். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் புரியும், என்னை விட அறிவாளி என் டீம்ல வந்தா நான் மகாராணி ஆயிடுவேன்ல. ஈகோவை வச்சுக்காதீங்க, ஈகோவை வச்சுக்காதீங்க. ஆட மாட்ட ஆடிதான் கறக்கணும், பாட மாட்ட பாடிதான் கறக்கணும். இது வியாபாரம். இந்த டைரக்ட் ஆனவங்க கொம்பு போடுறது நிறைய பேருக்கு. கடவுள்கிட்ட ஒன்னே மட்டும் தான் கேட்கிறேன், பூ போடும்போது தலை குடிச்சுட்டு தானே வரேன். ஏன் எனக்கு என்ன தகுதி இருக்கு? அவன் போட்டு பிச்சாங்க, இது அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் யார்? ஒரு மனித பதர் தானே. எனக்கு இந்த பூ போடுற அளவுக்கு அவங்க ஒரு அருகத்தை கொடுத்துருக்காங்க. அப்புறம் சகலுக்கு நான் கொடுத்ததில்ல, கடவுள் கொடுத்ததானே இது. சகல் கொடுத்தது அப்போ ஒரு விஷயமும் என் கையில கிடைக்கிற ஒவ்வொருத்தரும் பொக்கிஷம் தான். நான் ஒண்ணுதான் எனக்கு தெரியும், அறிவெல்லாம் ரொம்ப கிடையாது. யாரா இருந்தாலும் அன்பா இருப்பேன். ரொம்ப எனக்கு வந்து என்ன தெரியுமா, என்ன கூட சொன்னாலும் மூச்சு அடிச்ச மாதிரி எனக்கு பேச தெரியல. இன்னைக்கும் யாராவது ஏதாவது சொன்னா கூட எனக்கு மூச்சு அடிச்ச மாதிரி பேச தெரியல. பரவாயில்ல, நான் கடவுளுக்கு அதுக்காக நான் தான் சொல்றேன். அந்த அன்பதான் பகிர்ந்து அன்பதான் கொடுத்தேன். கத்துக்கிட்ட தெரியாததெல்லாம் ட்ரைனிங் எடுக்க தெரியாதுன்னு சொன்னாங்கல்ல, நைட்டெல்லாம் உட்காந்து கோபிநாத் ட்ரைனிங் பர்மிட் கொடுத்தாங்க. ட்ரைனிங் பைத்தியம் முடிச்சிடும். எங்க வீட்டுக்கு கேட்கறவங்க கேட்டா பைத்தியம் முடிச்சிடும். எனக்கு அதெல்லாம் பிடிச்ச பரவாயில்ல சொல்லுவேன். எங்க நான் ஒரு லீடர், என் கீழே 2 பேர் இருக்காங்க. இன்னுமே நான் கத்துக்கலன்னா தெரியாததே என்ன சொல்லி கொடுக்க முடியும்? தெரியாததுதானே தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படை. தெரியாதுன்னு சொன்னதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படை. எப்போ கத்துக்கல அவ்வளவுதானே. அப்ப இங்கிலீஷ் எனக்கு படிக்க தெரியாது, தெரிஞ்சுக்க தெரியாது, ப்ரொனன்சியேஷன் தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அனுப்புவது ஸ்லைடர், நீங்க அப்படியே படிச்சு எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ்ல அப்படியே அனுப்பு. அதே மாதிரி தமிழாக்கதே ஒரு வார்த்தை அனுப்பு. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு கெஞ்சுவேன். எனக்கு பண்ணி எனக்கு 10 வாட்டி கேட்பாங்க. எனக்கு தெரியாது இல்ல, 10 வாட்டி கேட்பேன். 10 வாட்டி கேட்டு அந்த ட்ரைனிங்க சூப்பரா இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டி
கேட்டவங்க தான் ட்ரைனிங் எடுக்க வராது. எனக்கு தெரியாதுன்னா நான் 10 வாட்டி கேட்கறேன், எப்படி ட்ரைனிங் எடுக்க வராது? இன்னைக்கு 10,000 பேர் பார்த்தா பின்ட்ரா சர்வீஸ் ட்ரைனிங் தான் என்னன்னு கேட்டா அவங்க முன்னாடி அவங்களோட சூப்பரா ட்ரைனிங் எடுக்கிறாங்க எல்லாரும் சொல்லிருக்காரு. அப்ப தெரியாதான் தெரியறதுக்கு அடிப்படைனா காஃபி பிரேக் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க 1000 பேர் வச்சு வேலை வாங்கல, நான் வேலை எல்லாம் வாங்கல. மும்தாஜ் புரிய வச்சேன், ஏய் அவ்வளவு பணம் இருக்கு